கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலேயும் மறுபடியுமாக நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு வருவதற்கு தேவன் பாராட்டின அவருடைய அளவற்ற தயவுக்காக, கிருபைக்காக நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் நேரடியாக ஆராதனையிலே பங்கு கொள்ள முடியாவிட்டாலும் நாம் தூரத்தில் இருந்தபடி, வீடுகளில் இருந்தபடி இந்த ஆராதனைகளிலே பங்கு கொள்ள தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அனுகூலங்களுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் சீக்கிரமாக நமக்கு மீண்டும் விடுதலையும் சுதந்திரத்தையும் கொடுத்து நாம் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்க தேவன் தாமே நமக்கு தயவு பாராட்டுவாராக, கிருபை பாராட்டுவாராக. அவருடைய ஏற்ற காலத்திற்காய் காத்திருப்போம். அதுவரைக்கும் சோர்ந்து போகாமல் நாம் கர்த்தர் நியமித்த பாதையிலே செல்லுவோம். நாங்கள் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அனுதினமும் நம்முடைய நேரங்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்வதற்கு ஏதுவாக கர்த்தர் கடந்த 30 நாட்களாக 40 நாட்களுக்குள் வேதத்தை வாசித்து முடித்து விட வேண்டும் என்கிற ஒரு சவாலை நம்முடைய சபையிலே நாம் துவங்கி இருக்கிறோம். 30 நாட்கள் முடிவடைந்து விட்டது. இப்பொழுது நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் நேற்றையோடு முடித்து விட்டோம். நாளையிலிருந்து மீண்டும் அடுத்த 10 நாட்கள் இந்த வேத வாசிப்பு தொடரும். ஒவ்வொரு நாளும் அதிகாலை 6 மணிக்கு அன்றைக்கு வாசிக்க போகிற புஸ்தகங்களினுடைய முன்னுரையை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் பங்கெடுத்து ஆசீர்வதிக்கப்படுறாங்க. நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அதில் பங்கெடுக்க தீவிரம் காட்டுங்க. ஒருவேளை நீங்கள் அதை கேள்விப்படாமல் இருந்திருந்தால் நாளையிலிருந்து ஆதியாகமத்திலே ஆரம்பிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோலாம் அதில் தான் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் அதை கேட்டுட்டு இன்ட்ரடக்ஷனை கேட்டு நீங்கள் பங்கெடுங்க. அதில் உற்சாகம் காட்டுங்க. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. அப்பாவுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறதற்காக நன்றி. கர்த்தர் கிருபையாக அவர்களுக்கு அனுதினமும் சுகம் கொடுத்து இம்மட்டும் ஜீவன் தந்து பாதுகாத்து கொண்டு வருகிறார். அவர்கள் போன பாதை அநேகருக்கு இன்னும் சரியாக உணரலைன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஏதோ ஒரு பலவீனம், ஆஸ்பத்திரி போனாங்க, வந்துட்டாங்க, எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. 95% லங்ஸ் அஃபெக்ட் ஆகி அவர்கள் உயிர் பிழைத்ததே தேவ கிருபை தான். ஆனால் இந்த கடந்த 6 மாதங்களாக உங்கள் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அவங்க முன்னேறி வர்றாங்க. வீட்டிற்குள்ளே இப்பொழுது நடக்க, பயிற்சி எடுக்க ஆரம்பித்திருக்கிறாங்க, பேச ஆரம்பித்திருக்கிறாங்க. அவர்களுக்கு அந்த ட்ரக்கியா ஒன்று தான் ரிமூவ் பண்ணணும். அதற்காக ஜெபம் பண்ணிவிடுங்க. இந்த கொரோனா சீசனில் எந்த ஹாஸ்பிட்டலும் கொண்டு போக விரும்பலை நாங்கள். ஆகவே வருகிற வாரங்களில் கர்த்தர் ஒரு வாசலை திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த முறை அது ஜெயமாக கர்த்தர் அதை ரிமூவ் பண்ணவும், அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்பவும் அனுதினமும் ஜெபித்து கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபிக்கிறீங்க, எங்களுக்கு தெரியும். இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் காட்டுகிற ஒத்துழைப்புக்காக, உற்சாகத்திற்காக, உங்களுடைய ஜெபத்திற்காக, அன்புக்காக இயேசுவின் நாமத்தில் உங்களை ஒவ்வொருவருக்கும் நன்றி உள்ளவங்களாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே அதற்கேற்ற பிரதிபலனை உங்களுக்கு இம்மையிலேயும் மறுமையிலேயும் கட்டளையிடுவாராக. கர்த்தர் சீக்கிரமாய் தம்முடைய தாசனை தம்முடைய ஊழியத்திலே கொண்டு வந்து தேவன் அவர்களை பயன்படுத்த ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். உங்கள் வீடுகளிலேயும் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு சுகமாக்கி இருக்கிற மக்களுக்கும் நாங்கள் இந்த ஆலோசனை தான் கொடுக்குறோம். நீங்கள் சுகமாயிடுச்சுன்னு வீட்டுக்கு வந்துட்டு உடனே கடுமையான வேலைகளையோ நீங்கள் எந்த பழுவையோ தயவு செய்து தூக்காதீங்க. சற்று பொறுமையாக செல்லுங்கள். ஆக்சிஜன்லேருந்து வெளியே வந்துட்டேன், நல்ல சுகமாயிட்டேன், டாக்டர் சொல்லிட்டாருன்னு சொல்லி வீட்டில் வந்து அவசர கதியில் எதையும் செய்யாதீங்க. குறைந்தது 2 மாதம் நல்ல ஓய்வை கொடுங்கள். பிரயாணங்களை தவிர்த்து விடுங்கள். வீட்டில் இளைப்பாருங்க, நல்லா சாப்பிடுங்க, உடலை தேற்றிக்கொள்ளுங்க. உங்களுடைய பிளட் சுகர், உங்களுடைய ஹார்ட் கண்டிஷன் ரெண்டையும் அவ்வப்போது டாக்டருடைய ஆலோசனையின்படி செக் பண்ணுங்க. அவங்க வீட்டில் வந்த பிறகு டாக்டர்ஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து போடணும்னு சொன்ன மருந்துகளை
மறந்துடாமல் போடுங்க. எல்லாம் சரியாக போச்சு, இது சாதாரண ஜுரம் தான் 3 நாளில் நிறுத்தாதீங்க. இது சாதாரண பிரச்சனை கிடையாது. அநேகர் இந்த போஸ்ட் கோவிட் கொண்டு வருகிற, கோவிட் முடிஞ்ச பிறகு வருகிற பலவீனங்களால் அநேகர் சிக்கி இருக்கிறாங்க. அநேகர் மிக மோசமான நிலைகளுக்கும் இறங்கி இருக்கிறாங்க. சிலர் பரிதாபமாக இறந்தும் போயிருக்காங்க. எச்சரிப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டு கவலையினமாக இல்லாமல் கூடுமான மட்டும் வீட்டிலே இருங்க. தேவையில்லாத நிகழ்ச்சிகளுக்கு போய் கூட்டத்தில் போய் உட்காராதீங்க. மாஸ்க் அணியாமல் எல்லாம் சரியாக போச்சுன்னு மார்க்கெட்டில் சுத்தாதீங்க. ஜாக்கிரதையாக எச்சரிப்பாக இருங்க. நீங்கள் எச்சரிப்போடு கவனமாக இருப்பீர்களானால் இதில் தப்பித்து கொள்வதற்கு வழி உண்டு. கவர்மெண்ட் சொல்லுகிற தடுப்பூசிகளை போடுறதுக்கு பயப்படாதீங்க. அதனாலே அதிக பலன் வருகிறது என்று சொல்லுகிறார்கள். அதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. அதை நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தேவன் தயவாக பாதுகாப்பாராக. நம்முடைய ஆலய பணிக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள், நன்றி. ஆலய பணிகள் ஆண்டவர் கிருபையினால் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருகிறது. இந்த மாதம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தான் இறங்கி கிரியை செய்யணும். இதற்கு முன்பாக இருக்கிற பெரிய மலை பர்வதம் போல நிற்குது. வருகிற சில மாதங்கள் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் தளப்பணிகள் நடக்குது. சின்ன வேலை இல்லை, பெரிய வேலை. கர்த்தரையே நாங்கள் நம்பி நோக்கி இருக்கிறோம். கர்த்தர் வெட்கப்படுத்தவில்லை, இனிமேலும் வெட்கப்படுத்த மாட்டார். அதனால் ஜெபித்து கொள்ளுங்கள். நமக்கு முன்பாக இந்த மாதம் மிகப்பெரிய தேவை இருக்கிறது. கர்த்தரதை ஆச்சரியமாய் சந்திக்கும்படி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஏவுவாரானா நீங்கள் கொடுங்க. நீங்கள் இந்த ஆலய பணிக்காக கொடுக்கணும் அப்படின்னு மனதில் கர்த்தர் உங்களுக்கு ஏவுதல் தருவாரானால் அதை இந்த வருகிற வாரங்களிலே நீங்கள் சற்று துரிதப்படுத்தி கொடுத்தால் அது பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாராக. வெளிநாடுகளிலிருந்து நம்முடைய யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பார்க்குற ஒரு சிலர் நீங்கள் கர்த்தர் இந்த ஆலயத்திற்காக நீங்கள் கொடுக்கும்படி ஏவப்படலாம். ஏவப்படுறவங்க தயவு செய்து நம்ம சபையினுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு இமெயில் பண்ணுங்க. எப்படி அனுப்புகிறது என்று சொல்லி நீங்கள் இமெயில் அனுப்புங்க, அல்லது சபையினுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு செய்தி அனுப்புங்க. நாங்கள் உங்களை தொடர்பு கொள்கிறோம். அதற்கான வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் தொடர்ந்து நன்மையாக தேவன் நடத்தி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த முதல் தளத்தினுடைய பாதி தளம் போட்டு முடித்தாகிவிட்டது. இந்த வாரம் அந்த சென்ட்ரிங் எல்லாம் நம்ம பிரிக்கிறோம். வருகிற வாரத்திலேருந்து அடுத்த பகுதி சென்ட்ரிங் போட போகிறோம். அடுத்த மாதம் பாதி பகுதி திரும்ப தொடரப்போகிறது. ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் எல்லாம் நன்மையாய் செய்வாராக. அவருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். கடந்த வாரம் உங்களோட பேசின வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மனசாட்சியை கொன்று போடாதே, மனச்சாட்சியை கொன்று போடாதே. திரும்ப அதை தொடர போகிறோம். அதே வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 8-9. பிரசங்கி 10, 8-9. படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான், அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும், கல்லுகளை பேர்க்கிறவன் அவைகளால் காயப்படுவான், மரத்தை பிளக்கிறவன் அதனால் மோசப்படுவான். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் 4 கதாபாத்திரங்கள் 4 வித்தியாசமான காரியங்களை அவங்க செய்து கொண்டே இருக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, படுகுழியை வெட்டுகிறாங்க. அதாவது தங்களுடைய அயலானுக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்கிறாங்க. மறைமுகமாக தீங்கு செய்கிறதுக்கு குழியை வெட்டுறாங்க. இன்னொரு கூட்டம் பார்த்தீங்கன்னா, தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கிற அடைப்பு பாதுகாப்பை
அவங்க பிடுங்குகிறாங்க. மூன்றாவது கூட்டம் ஆதி முதற்கொண்டு வைக்கப்பட்ட நாட்டப்பட்ட கற்கள், அடையாளங்கள், காலம் பதித்த சில கோட்பாடுகள், இதை துணிகரமாக அதை எடுக்கிறாங்க. அதெல்லாம் இனி தேவையில்லை, அந்த பழங்கால ஆலோசனைலாம் தேவையில்லை அப்படின்னு எடுக்கிறாங்க. அந்த எல்லை குறிகளை எடுக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, மரத்தை பழக்கிறாங்க. இதை பற்றி நான் கடந்த வாரம் பேசினேன். அதாவது வாழ்க்கையை கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்கிறாங்க. சட்டதிட்டங்கள், நியாயப்பிரமாணங்கள், நியமனங்களுக்கு கொஞ்சம் கூட அவங்க பயப்படாமல், அதை மதிக்காமல், தங்கள் மனம் போல தங்கள் இஷ்டப்படி அவங்க தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரங்களை மிதிக்கிறாங்க, போட்டு அதை சிதைக்கிறாங்க. இந்த ஜனங்களுக்கு ஒன்று புரியல, நம்ம இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற இந்த வேலைக்கு ஒரு பின் விளைவு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு புரியல. ஏனென்றால் அவங்க குழியை வெட்டும் போது எந்த மாற்றமும் உடனே தெரியல, எந்த தீங்கும் உடனே வரல. அவங்க அடைப்பை விளக்கும் போது, விளக்க ஆரம்பிக்கும் போது உடனே முதல் கல்லிலேயே பாம்பு கடிக்கல. அவங்க எல்லைக்குறிகளை எல்லாம் எடுத்து மாற்றும் போது உடனே காயம் உண்டாகல. அவர்கள் மரத்தை பிளந்துட்டு இருக்கும் போது அதனுடைய பின் விளைவு உடனே தெரியல. அதனால அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, எந்த மாற்றமும் கண்ணுக்கு தெரியல, எந்த தீங்கும் வரல, எந்த வேதனையும் வரல, எந்த நஷ்டமும் வரல, எந்த ஆபத்தும் வரல, அதனால எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு நினைச்சிட்டு செய்யறதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இதை செய்து முடிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட கால அளவு தாண்டின உடனே சடுதியாகவோ தாமதமாகவோ விளைவு வாசல்ல நிக்குது. அதனுடைய பாதிப்புகள் முதல் நாள்லே வெளியே தெரியலனாலும் அனுப்புன பேக்கேஜ் கரெக்டா வீட்டுக்கு வந்துருச்சு. செஞ்ச வேலைக்கு சம்பளம் கரெக்டா கிரெடிட் ஆயிடுச்சு. விதைச்சது பலன் கொடுத்து நிக்குது. இதை இப்ப மாற்ற முடியல. அது மிகுந்த வேதனையை வாழ்நாளெல்லாம் விட்டு செல்லுது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யும் தீங்குகள், நாம் நடந்து போகும் தீமையான பாதைகள், வாழ்க்கையில நம்ம பின்தொடரும் தவறான பாதைகள், எடுக்கும் தவறான முடிவுகளுக்கு உடனே சில வேளையில நமக்கு பிரதிபலிப்பு தெரியாது. அந்த நேரம் அது ரொம்ப சந்தோஷமாக, சுகமாக, எல்லாம் ரம்மியமாக, ஒரு பிரச்சனை மாற்றமே இல்லாதது போல எல்லாம் சௌகரியமா எல்லாம் நடந்துட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா ஒரு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான்னு போட்டிருக்க, அந்த அறுவடை உடனே வராது. இன்றைக்கு நீங்க விதையை விதைச்சிட்டு நாளைக்கு உடனே நீங்க நெல்லை அறுக்க முடியாது. அதுக்கு ஒரு கால அவகாசம் இருக்கும். அது பூமிக்குள்ள என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனால ஒண்ணுமே நடக்கலன்னு நினைச்சிடக்கூடாது. மறைமுகமாக நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பகுதியில் ஒரு பாதிப்பு துவங்கிருச்சு அப்படின்றத மறந்துடக்கூடாது. கடந்த வாரம் நம்ம கவனிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்விதமான தீங்கான காரியங்கள், அது ஒருவேளை மற்றவர்களுக்கு நம்ம செய்யும் தீங்கு, நமக்கு இருக்கும் எல்லைகளை உடைச்சு நமக்கே நம்ம செய்யற தீங்கு, அல்லது முன்னோர்கள் வழிகளை நாம மதியாமல், அவங்க ஆலோசனைகளை கேட்காம எல்லைக்குறிகளை பிடுங்கிறதுனால, தேவன் நமக்கு கொடுத்த தேசங்கள்ல உள்ள மரங்களை கொண்டு போய் வெட்டி அதை நாம பிளக்கிறதுனால நமக்கு வெளியரங்கமாக உடனே நமக்கு பலன் தெரியாவிட்டாலும் மறைமுகமாக நடக்கும் கிரியை ஒரு நாள் வெளியப்படும். அதுலதான் முதல் பிரதிபலிப்பு என்னன்னு சொன்னா, நம்முடைய மனசாட்சிக்கு ஏற்படும் பாதிப்பு. அதை தான் நான் கடந்த வாரம் பேசினேன். அந்த செய்தியை கேட்காதவங்க நீங்க இன்னொரு முறை போய் கடந்த வார செய்தியை கேளுங்க. பாதிப்புலேருந்து தப்பிக்க முடியாது. நீங்க ஒரு
ரயில் வண்டி பாதை, ஒரு ரயில்வே ட்ராக்ல போய் நீங்க கடந்து போயிட்டு இருக்கும்போது ட்ரெயினுடைய ஹார்ன் சத்தம் உங்களுக்கு கேட்குது. ஆனா நீங்க திரும்பி பார்க்குறீங்க, ட்ரெயினே காணோம். ட்ரெயினை கண்ணில் பார்க்கலன்றதுக்காக ட்ரெயின் வரலன்னு அர்த்தம் கிடையாது, அது வருது. சத்தம் எங்கேயோ கேட்குற மாதிரி இருக்கும். இதை சட்டை பண்ணாமல் சில பேர் ரொம்ப கூலாக வண்டி எடுத்துகிட்டு ஓட்டினவங்க இருக்கிறாங்க, செல்ஃபோனில் பேசிக்கிட்டு போனவங்க இருக்காங்க. அவங்க ஓட்டினது கடைசி நாள் அதான், அவங்க பேசின கடைசி நாள் அதான். அவங்க நினையாத நேரத்திற்குள்ள சடுதியாக வந்த ரயில் அவர்களை மோதி அவர்கள் வாழ்க்கையை முடித்த சம்பவங்கள் ஏராளம். நீங்கள் ஜப்பான் போன்ற நகரங்கள், இந்தோனேஷியா போன்ற பட்டணங்கள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, தேசங்களை போய் பார்த்தீங்கன்னா, அந்த கடற்கரை எல்லையில் உள்ள மக்கள் இப்போ ரொம்ப உஷாராக இருக்காங்க. கடற்கரை எல்லை எங்கும் அவர்களுக்கு போர்டு போட்டிருக்காங்க, இப்போ எச்சரிப்பு பலகைகள் வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க அந்த ஜனங்களுக்குன்னா, கடந்த முறை சுனாமி வந்த பொழுது அலட்சியமாக இருந்து நீங்கள் அநேகர் உயிரிழந்தது போல் நீங்கள் உயிரிழக்காமல் இருக்கிறதுக்கு எச்சரிப்பை பாருங்கன்றாங்க. இந்த எச்சரிப்பு என்னன்னு கேட்டால் 3 காரியங்களை சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் கடற்கரை பக்கத்தில் இருக்கிறீங்க, உங்கள் வீடு கொஞ்சம் கடற்கரை பக்கத்தில் இருக்குது, திடீரென்று ஒரு நிலநடுக்கத்தை நீங்கள் உணர்றீங்க, கொஞ்சம் கூட யோசிக்க கூடாது, ஓடிடுங்க. 2வது, நீங்கள் கடற்கரையை பார்த்தா நல்லா அலை அடிச்சிட்டு இருக்கிற கரை ஓரத்தில் திடீரென்று தண்ணீர் பின்னால் போகுது. அந்த கடலினுடைய மட்டம் தர அப்படியே கண்ணுக்கு தெரியுது, அது அப்படியே பின்னால போயிடுச்சு தண்ணி. 3வது, ஒரு பெரிய ஒரு இரைச்சல் சத்தம் தூரத்தில் கேட்குது கடல்ல இருந்து. இது 3 வந்தா என்ன நடக்குதுன்னு சொல்லி கடலை போய் பார்க்காதீங்க, ஒரே ஓட்டம் பிடிச்சு ஏதாவது உயர்ந்த மலைக்கோ மேட்டுக்கோ போய் உங்களை காப்பாத்திக்கிடுங்க. ஏன்னா கடலினுடைய எத்தனையோ கிலோமீட்டருக்குள்ள ஒரு சுனாமி உருவாகுது. அந்த நிலநடுக்கம் சுனாமியை உருவாக்குது. அங்கிருந்து கிளம்புற தண்ணி அந்த அலை 350 கிலோமீட்டர் வேகத்தில் நிலத்தை பார்த்து பாஞ்சு வருது. அது கரை கிட்ட வரும்போது 80 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தண்ணி வரும். நீங்க கணிச்சுக்கிட்டு ஓடுறதுக்குள்ள தண்ணி உங்களை விழுங்கிரும். அதனால இந்த சயின்ஸை பார்க்கும் போதே நல்லா கண்டுபிடிச்சிருங்க, ஒரு பின்விளைவு வரப்போகுது, ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது, ஒரே ஓட்டம் பிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதை பார்த்த பிறகுதான் நான் ஓடுவேன், இது வர்றதை என் கண்ணால பார்த்தாதான் நம்புவேன்னா தப்பிக்கிறதுக்கு நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம். ஒரு செயலுக்கு பின்விளைவு இருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற சில தடுமாற்றங்களுக்கு பின்விளைவு இருக்கு. முதல் பின்விளைவு மனசாட்சியில, சூடுண்ட மனசாட்சி. 2வது ஒரு பின்விளைவு இருக்கு, இன்றைக்கு அதுதான் நம்ம கவனிக்க போறோம். 2வது பகுதி, நம்ம வாழ்க்கையில நம்ம செய்து கொண்டிருக்கிற செய்து முடித்த சில காரியங்களுக்கான பின்விளைவுகள் இருக்கு, எச்சரிப்பா இருக்க வேண்டிய 2வது பகுதி என்னவென்றால் நம்முடைய குடும்பத்திற்கு ஏற்பட போகும் பாதிப்பு. என்னது? நம்முடைய குடும்பத்திற்கு ஏற்பட போகும் பாதிப்பு. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது. வீடு அப்படின்னா வேதத்தில் பொதுவாக கூறப்பட்ட அடையாளம் குடும்பம். புத்தி உள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள். வீட்டைனா என்ன? 4 சவுறு வீடா? இல்லை, குடும்பம். தாவீது ஜெபம் பண்றாரு, தேவனே என்னுடைய வீடு எப்பொழுது உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை காத்தருளும். என்ன சொன்னார் அவரு? என் குடும்பத்தை பார்த்துக்கிடுங்க, என் சந்ததிகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுதான் அர்த்தம். இந்த குடும்பத்தில் ஒன்று நடக்குது பாருங்க. இங்க ஒரு கூட்டம் வாழ்றாங்க. அவங்க யாருன்னா கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க.
கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வீட்டை, அவங்க குடும்பத்தை என்ன பண்றாங்கன்னா மணலின் மேல் கட்டுறாங்க. இன்னொரு விதமாக சொன்னா, உலகத்தின் மேல், உலக ஆசாபாசங்கள் மேல், அனித்தியமான காரியங்கள் மேல, மணலை போல அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் மேல, இந்த உலகத்தின் வழக்கங்கள் மேல தங்க குடும்பத்தை கட்டிட்டு எழுப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு டேமேஜும் வரல. ஆனா ஒரு நாள் மழை பெய்யுது. மழை பெய்யும் போது கூட டேமேஜே ஆகல. மழையை தொடர்ந்து ஒரு வெள்ளம் வருது, அப்போ கூட விழல. ஆனா மூணாவது அதுக்கப்புறம் ஒரு காத்து வருது பாருங்க, அதுல அடிச்சு மோதின உடனே முற்றிலுமா விழுந்துருச்சு. அப்பனா ஒரு ப்ரோக்ரெசிவான ஒரு டேமேஜ் அங்க இருக்கு. இன்ஸ்டன்ட் டேமேஜ் இல்லை, ப்ரோக்ரெசிவான டேமேஜ். நம்ம வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் நம்ம கீழ்ப்படியாம முரட்டாட்டம் பண்ணி, நம்ம தொடர்ந்து இருதயத்தை கடினப்படுத்தி கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள கிரியை செய்யறதுக்கு இடம் கொடுக்காம இருக்கிற காலத்தில் ஒரு காரியம் நமக்கு தெரியாம நம்ம வீட்டுக்குள்ள நடக்குது. அதான் இங்கே இயேசு சொல்றாரு, என்னோட வசனத்தை கேட்டீங்க நீங்க, ஆனா கேட்டதின்படி நீங்க செய்யல. அது விளைவு எங்க வருதுன்னு கேட்டா உங்க வீட்டில் வருது, அல்லது உங்க குடும்பத்தில் வருது. அது உடனே தெரியாது, ஆனா பின்னால தெரியும். அதுல பின் விளைவுகளை நீங்க பார்க்க போறீங்க. ஒரு நாள் அது முழுவதுமாக சரிந்து அது விழப்போகிறது. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நான் அந்த குடும்பத்தை பற்றி உங்களோட எனக்கு பேச போறேன். கொஞ்சம் நீங்க எல்லாரும் கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும். அதாவது குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு கூட்டம் அங்க இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் யாருன்னா அந்த குடும்பத்தில் வாழ்றவங்க இருக்காங்க. வாழ்றவங்க அப்படின்றவங்கள நான் யாரை குறிப்பிடுறேன் அப்படின்னா, பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள் அப்படின்ற ஒரு கூட்டம். ஆனா இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க யார் தெரியுமா? குடும்பத்தை நடத்துறவங்க. அது தகப்பன் தாய், கணவன் மனைவி அப்படின்ற ஸ்தானத்தில் இருக்கிறவங்க. The first group is the people who live in a family. The second group are the people who lead a family. நீங்க இந்த குடும்பத்தில் வாழ்கிறவராக இருந்தாலும் சரி, குடும்பத்தை நடத்துகிறவர்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் வாழ்கிறவர்களோ நடத்துகிறவர்களோ செய்கிற தவறான செய்கைகளால் குடும்பம் என்கிற வீடு பாதிக்கப்படும் என்பது நிச்சயம். உதாரணம் சொல்றேன். குடும்பத்தில் நீங்க வாழ்ற ஒரு மகன் மகள் அப்படின்ற நிலையில் நீங்க இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு தவறை செய்தால் உங்கள் குடும்பம் அதனால பாதிக்கப்படும், உங்க வீடு அதனால பாதிக்கப்படும், சந்தேகமே கிடையாது. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கு. இந்த சம்பவம் எதை பற்றினதுன்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபின் குமாரத்தி ஆகிய தீனாளை பற்றிய சம்பவம். இந்த தீனாள் ஒரு முறை வீட்டை விட்டு வெளியே அந்த தேசத்து குமாரத்திகளை பார்க்க போன பொழுது, அந்த பட்டணத்தினுடைய ராஜாவினுடைய மகன் பிரபு, அந்த மனுஷன், அவன் பேர் சீகேம், அவன் இந்த தீனாளை ரொம்ப விரும்புறான். எல்லை மீறி அவளோட உறவு வைக்கிறான். இந்த செய்தி யாக்கோபுக்கு வந்துடுது, அவங்க அண்ணன்மாருக்கு வந்துடுது. அந்த பையன் இந்த பிள்ளையை ரொம்ப நேசிச்சிட்டான். அதனால இந்த பையனுடைய அப்பா ஆமோர் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா, நேராக யாக்கோபிட்ட வராரு. சொல்றாரு, இங்க பாருங்க, என் பையன் உங்க பிள்ளைய உயிருக்கு உயிரா நேசிக்கிறான், தப்பு நடந்து போச்சு, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம், என்ன பிள்ளைய மட்டும் எங்களுக்கு கொடுங்க, உங்க பிள்ளையோட என் பையன் வாழ விரும்புறான் என்று சொல்லி கேட்கிறான். அப்பா எதுவுமே சொல்ல, அவர் அமைதியாக கேட்டுட்டு தான் இருக்காரு. ஆனால் அந்த கூட இருக்கிறாங்க பாருங்க பிள்ளைங்க, இவனுங்க சும்மா இல்லை, இவனுங்க தந்திரமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த சீஎம் எந்த அளவுக்கு இறங்கி வந்தான்னு சொன்னா சொல்லுகிறான், எதை கேட்டாலும் நான் தர்றேன். 11-12 வசனங்களை படிச்சீங்கன்னா அதை பார்க்கலாம். 34-11-12 12ஆம் வசனத்தில், பரிசம் வெகுமதி நீங்கள் எவ்வளவு கேட்கலுங்க, டவுரி எவ்வளவு கேட்டாலும் நீங்க கேட்டபடி தர்றேன், பெண்ணை மட்டும் எனக்கு மனைவியா கொடுங்கன்னு அவன் கெஞ்சுறான். ஆனா இந்த யாக்கோபினுடைய குமாரர்கள் இருக்காங்க பாருங்க, தந்திரமா அவங்ககிட்ட ஒரு காரியம் சொல்றாங்க, எங்களுக்கு பாரு இந்த இதெல்லாம் வேண்டாம், பரிசெல்லாம் வேண்டாம், என்ன நீங்க எல்லாரும் ஆண் பிள்ளைகள் எல்லாருமே நீங்க விருத்த சேதனம் செய்யப்படணும், ஒத்துக்கிறீங்களான்னு. அவங்க போய் ஊர்ல பேசினா எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. எல்லாருமே ஒரே நாள் விருத்த சேதனம் செய்துட்டாங்க.
அதனுடைய சரீர பின்விளைவாக வேதனை 3வது நாள் வரும்போது இவனுங்க தந்திரமா என்ன பண்றாங்கன்னா, இவன் வெயிட் பண்றானுங்க. இவனுங்க எழும்ப முடியாம எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில், அவனுக்கு யுத்தம் பண்ண முடியாத ஒரு நேரத்தை இவனுங்க பார்த்துட்டு, அவனுங்க பலவீனமான நேரத்தில் லேவியும் சிமியோனும் எழும்பி பட்டயத்தை எடுத்துட்டு போய் உள்ள வந்து இருக்கிற அத்தனை ஆண்களையும் கொலை பண்றாங்க. கொலை பண்ணி 28, 29 வசனங்களை வாசித்தீங்கன்னா, அந்த பட்டணத்தில் உள்ள ஆடு மாடுகள், கழுதைகள், வயல்வெளிகள் இருந்த எல்லாவற்றையும், அவருடைய தட்டு முட்டுகள், அவர்களுடைய மனைவிகள், ஸ்திரீகள், குழந்தைகள் எல்லாரையும் சிறைப்பிடிச்சிட்டு அவங்க வீட்டில் இருந்த அத்தனையும் கொள்ளை அடிச்சு கொண்டு வரான். இப்போ என்ன நடந்துச்சு கவனிங்க, என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளைங்க போய் தங்களுக்கு இருந்த கோபத்தை தீர்த்துட்டு வந்துட்டான். தன்னுடைய சகோதரியை தகாத விதமாய் நடத்தின அந்த சீகேமினுடைய மக்களுக்கு விரோதமாக அவங்களுக்கு இருந்த கோபத்தை தீர்த்துட்டு வந்துட்டாங்க, எரிச்சலை தீர்த்துட்டாங்க, பழி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் கதை அதோட முடியலை. இப்போ அப்பா கதறாரு. 30ஆம் வசனம் பாருங்க. யாக்கோபு சிமியோனியும் லேவியும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானாரியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்சம் ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே அப்படின்னு சொன்னான். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, 3 காரியத்தில் இங்கே ப்ராப்ளம் வந்துருச்சு. வெட்டுறது குத்துறது எல்லாத்தையும் இழுத்துட்டு வர்றதெல்லாம் கொஞ்சம் மணி நேரத்தில் முடிஞ்சு போச்சு. ஆனால் நடந்த பின் விளைவு 3. 1, என் பேர் கெட்டு போச்சு, நாட்டில் என் பேர் கெட்டு போச்சு. இன்னொருமா எனக்கு இருந்த கொஞ்சம் மரியாதை, எனக்கு இருந்த ஆனர், அதை நான் லூஸ் பண்ணிட்டேன். ஐ லாஸ்ட் மை ஆனர். 2வது அவர் சொல்லுகிறாரு, தேவையில்லாத பகையை நான் இந்த தேசத்தில் சம்பாரிச்சுக்கிட்டேன். இந்த ஜனங்க இது வரைக்கும் எனக்கு விரோதமாக எதுவும் செஞ்சதில்லை, பகையை சம்பாரிச்சுக்கிட்டேன். ஐ ஹவ் இன்வைட்டட் ஹேட்ரட். யூ பீப்புள் ஹவ் இன்வைட்டட் ஹேட்ரட். 3வது சொல்லுகிறாரு, இப்போ எங்கள் குடும்பமே ஒரு ஆபத்தான நிலையில் இருக்குது, நம்மளுக்கு விரோதமாக வந்து நம்மளை கொண்டு போடுவான், நம்ம கொஞ்சம் ஜனமாக இருக்கணும். ஸோ நம்பர் 3, யூ ஹவ் புட் த ஃபேமிலி இன் த ஹார்ம்ஸ் வே. You have stolen my honor. You have earned unnecessary hatred. And you have put my family in harm's way. பிள்ளைகளால கூட என்ன நடக்கலாம் அப்படின்னு கேட்டா, அவங்க செய்யற தவறுகளால முழு குடும்பமும் என்ன செய்யலாம்னா இதை போல பாதிக்கப்படலாம். பின்விளைவெல்லாம் தப்பிச்சுட்டு ஓட முடியாது. அதே வேளையில் இன்னொரு பகுதி இருக்கு குடும்பத்தில். அது யார் தெரியுமா? குடும்பத்தை நடத்துகிற தலைவன், தலைவி. இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தவறுகளை செய்து, குற்றங்களை செய்து, துணிகர பாவங்களிலே ஈடுபட்டு தங்க குடும்பத்தை வந்து ரிஸ்கில் கொண்டு போக முடியும்ன்றதை தெரியாமலே நிறைய பேர் நிறைய தவறுகளில் ஈடுபடுறாங்க. ஒரு ஊழியனாக இதெல்லாம் நாங்கள் பார்த்து வேதனைப்படுறோம். எத்தனை புத்தி சொன்னாலும் சிலர் கேட்கறது கிடையாது. சிலர் தங்களுக்கு இருக்கிற பணபலம், தங்களுக்கு இருக்கிற ஆள் பலம், பின்னணி இதெல்லாம் வச்சுட்டு பஞ்சாயத்து பண்ணி, அதை பண்ணி, இதை பண்ணி, தற்காலிகமாக ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ஆக்ஷனை எடுத்து எல்லாத்தையும் சீர்கட்டிடுறேன், சரி பண்ணிடுறேன்ட்டு இறங்கின நிறைய ஜனங்க முடிவில் பார்த்தீங்கன்னா வெட்கமும் அவமானமும் மிகப்பெரிய இழப்பையும் தங்களுக்கும் தங்க சந்ததிகளுக்கும் விட்டு போறாங்கன்றது உண்மை. எத்தனை பெற்றோர் தெரியுமாங்க தங்க ஆணவத்தினாலேயே தங்க பிள்ளைங்க வாழ்க்கை நாசமா போனது தெரியுமா? எத்தனை பேருடைய அடக்க முடியாத எரிச்சலும் கோபமும் இன்றைக்கு தங்க பிள்ளைகளை வாழ விடாம பண்ணிருக்கு தெரியுமா? எத்தனை பேருடைய கட்டுக்கோப்பு இல்லாத வாழ்க்கை, கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை, ஒழுக்கமற்ற வாழ்க்கை தங்கள் குடும்பத்தை நடுத்தெருவு கொண்டு வந்திருக்கு தெரியுமா? எத்தனை பிள்ளைகள் வேதனையும் கண்ணீர்லையும் வாழ்றாங்க தெரியுமா? யாராலன்னு கேட்டா, குடும்பத்தின் தலைவர்கள் தாறுமாறாய் நடக்கும்போது.
அந்த குடும்பத்தின் மேல் வரும் வெட்கம், அவமானத்தை யாராலுமே நீக்க முடியல. சமுதாயத்திலே ஓரங்கட்டப்படுகிறார்கள். பிள்ளைகள் தங்கள் சொந்த குடும்ப அங்கத்தினர்களை பார்க்க முடியாமல் வெக்கி தலைகுடிகிறாங்க. எத்தனை பேர் தெரியுமா தனிமையை உணர்கிறார்கள்? அவமானத்தில் வாழ்றவங்க எவ்வளவு பேர் தெரியுமா? குடும்பத்தின் தலைவன் தலைவி செய்த தவறினால குடும்பமே இன்றைக்கு வறுமையில வாழ்ற எத்தனை குடும்பங்கள் தெரியுமா? எனக்கே தெரியுங்க. பர்சனலா ஐ நோ சம் ஃபேமிலிஸ். கணவனும் மனைவியும் தகப்பனும் தாயும் செய்த தவறினால நிறைய பிள்ளைங்க பிரைவேட் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளை இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான். வீட்டில் வருமான இழப்பு, வறுமை தாண்டவம் ஆடுது வீட்டில். அப்பாவுடைய ஒரு ஒழுக்கமற்ற வாழ்க்கையினால சம்பாரிச்ச பணம் தங்க வீட்டுக்கு வரல, வேற ஒரு வீட்டுக்கு போகுது. அவருடைய துன்மார்க்க வாழ்க்கையினாலே குடும்பமே சிதைந்து போகுது. அந்த பின்விளைவுகளை எல்லாம் வராதுன்னு நினைச்சிடக்கூடாது. ஒளிச்சு செய்கிறேன், மறைச்சு செய்கிறேன், யாருக்கும் தெரியாமல் செஞ்சுட்டேன் உடனே எல்லாமே மூடி மறைச்சிடலாம்னு நினச்சிடக்கூடாது. விதைச்சது ஒரு நாள் வெளியே வரும். அந்த கனி ரொம்ப கசப்பாக இருக்கும், அது ரொம்ப வேதனையாக இருக்கும். எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீருக்குள்ளே போயிருக்கு. நிறைய குடும்பங்கள் நான் பார்த்துருக்கேன், ஊரை விட்டே காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. எங்கே இருக்கிறேன்னு கூட அட்ரஸையோ செல்ஃபோன் நம்பரையோ கொடுக்காம நம்பர் எல்லாம் மாற்றி, அடையாளத்தை மாற்றி, பெயரை மாற்றி, ஊரை மாற்றி, ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்கிற வெட்கத்திற்குரிய குடும்பங்கள் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, குடும்பத்தில் வாழ்ந்த பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, ஆனால் குடும்பத்தை நடத்தின தலைவர்கள் செய்த துணிகரமான பாவங்கள். அவங்க அத்துமீறி எல்லைகளை மீறி போகும்போது பின்விளைவுகளை சந்ததி அனுபவிக்குது. இது இந்தியாவில் மட்டும் நினைச்சிடாதீங்க பிரியமானவர்களே, நினைச்சிடாதீங்க நம்ம சமுதாயம் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான சமுதாயம், இங்கே தாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் கண்ணில் விளக்கெண்ணெயை ஊற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க. நின்னா குத்தம், உட்கார்ந்தா குத்தம், எல்லாத்துக்கும் குற்றம் கண்டுபிடிச்சு ரொம்ப நியாய தீர்ப்பு நம்ம ஊரில் இது கிடையவே கிடையாது. மேற்கத்திய நாடுகள் ரொம்ப ஃப்ரீயான கலாச்சாரங்கள், ஃப்ரீ சொசைட்டி அப்படின்னு சொல்கிற அமெரிக்காவில் கூட குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனைகள், குடும்ப தலைவர்கள் செய்யும் தவறுகளை அந்த விதமான ஒரு ஓப்பன் சொசைட்டி கூட அதை ஓப்பனாக எடுத்துக்கிறது இல்லை, அக்செப்ட் பண்ணுறது இல்லை. உங்களுக்கு தெரியுமா, அமெரிக்காவில் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வேணால் போய் வெரிஃபை பண்ணுங்கள், எத்தனை சபைகள் மூடப்பட்டது தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? அதை நடத்திட்டு இருந்த போதகர் தன் குடும்ப வாழ்வில் உண்மை இல்லாமல் போனார். அந்த நாட்டில் டிவோர்ஸ் பண்ணுறது ஒரு சர்வசாதாரண காரியம்தான், ரீமேரேஜ் சர்வசாதாரண காரியம்தான். ஆனால் போதகர் அதை செய்த போது சபையே சின்னபின்னமாக உடஞ்சு போன சபைகள் எத்தனை அமெரிக்காவில் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது தெரியுமா? அமெரிக்கா போன்ற ஓப்பன் சொசைட்டியில் அரசியல்வாதிகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்த, அவருடைய குடும்பத்தில் நடந்த சில தவறான உறவுகளை எலெக்ஷன் டைம்ல வெளியே கொண்டு பேசுனது அமெரிக்காவில் நடந்திருக்கு தெரியுமா? பேரெல்லாம் சொல்ல விரும்பல. அதை ஒரு சப்ஜெக்டா கொண்டு வந்துருக்கிறாங்க. அதை வச்சு அவர்களுடைய ஜனாதிபதி பதவியவே பதவி விலக போகிறதுக்கு செஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. அதை அவங்க ஏற்றுக்கொள்ளல. மேலை நாடுகளில் வாழ்ற அநேக விளையாட்டு வீரர்கள் தங்கள் மனைவிமாரோ கணவரோடு கள்ள உதவுகளை வெளியே வச்சிருந்த போது அந்த ஸ்போர்ட்ஸை விட்டே தூக்கியிருக்காங்க தெரியுமா? அவர்களுக்கு பல ஆண்டுகளாக பல கோடிகள் கொடுத்து ஸ்பான்சர் பண்ண ஸ்பான்சர்ஸை அவங்க இந்த விளையாட்டு வீரன் மேல் இனிமேல் நாங்கள் ஸ்பான்சர் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி பின்வானவங்க இப்போ கூட இருக்காங்க தெரியுமா? இந்த காலத்தில் எத்தனையோ நிறுவனங்களுடைய தலைவர்கள், உலக பிரசித்தி பெற்ற நிறுவனங்களின் தலைவர்களுக்கு மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க தெரியுமா? தான் மனைவியை விட்டுட்டு, தான் கணவனை விட்டுட்டு ஆபீஸ்ல கள்ள உறவை வைத்திருந்த உயர்மட்ட அதிகாரிகளுக்கு மேல ஆக்ஷன் எடுக்கிறாங்க.
எந்த சொசைட்டியில் தெரியுமா? ஓப்பன் சொசைட்டின்னு சொல்கிறோம் பாருங்க. அதில் நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த பின் விளைவு அப்படின்றது ஏதோ இந்திய கலாச்சார சார்ந்த ஒரு காரியம் கிடையாது. இது உலகளாவிய ஒரு காரியம். இது பாரபட்சம் இல்லாத ஒரு பின் விளைவுன்றதை மறந்துடக்கூடாது. நல்லா கவனிங்க, என்னை அன்பாய் கேட்கிறவர்களே, நல்லா கவனிங்க. ஒரு பாரத்தோடு இன்னைக்கு நான் பேசுகிறேன். குடும்பத்தை நடத்துறது அப்படின்றது ஏதோ விளையாட்டு கிடையாது, ஏதோ ஒரு காமெடி இல்லை. அது இட் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் கன்வீனியன்ஸ். ஏதோ வசதிக்காக ஆசைக்காக ஆரம்பிக்கிற ஒரு காரியம் கிடையாது. குடும்பம் என்பது ரொம்ப எச்சரிப்போடும் ஜாக்கிரதையோடும் பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டிய மிக மிக கவனம் செலுத்தி நடத்த வேண்டிய ஒரு காரியம். அதுல தீங்கையும் தவறையும் துணிகரத்தையும் காட்டும்போது பின் விளைவை வீடு அனுபவிக்கும் என்பது உண்மை. அதனாலதான் ஒரு மனிதன் விதமா சொன்னாராம், மேரேஜ் இஸ் நாட் ஃபார் பாய்ஸ், மேரேஜ் இஸ் ஃபார் மென். திருமணம் அப்படின்றது சின்ன பசங்களுக்கு கிடையாது, விளையாட்டு பசங்களுக்கு திருமணம் கிடையாது. மேரேஜ் இஸ் ஃபார் மென். வளர்ந்த புருஷன் தான் திருமணம் பண்ணணும். அதாவது திருமண வாழ்க்கையினுடைய அர்த்தத்தையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் உணர்ந்து பொறுப்பா இருக்கிறவன் தான் திருமண வாழ்வுக்குள்ள போகணும். சும்மா எல்லாத்தையும் விளையாட்டா எடுத்துக்கிட்டு, எல்லாத்தையுமே ஒரு தற்காலிகமான ஒரு இன்பமா எடுத்துக்கிட்டு சும்மா சுத்தி வர்றவன்லாம் நினைச்ச உடனே ஒரு கல்யாணம், ஆசைப்பட்ட உடனே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனுடைய வாழ்க்கை பெரிய ஆபத்துக்கு நேராக போயிட்டு இருக்குன்றத மறந்துடக்கூடாது. ஏன்னா இதற்கு பின்பாக ஒரு பெரிய பின் விளைவு தங்களுக்கும் இணைக்கப்பட்ட உறவுகளுக்கும் பின்னால வரும் சந்ததிகளுக்கும் தொடர்ந்து வருது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. கடந்த வாரம் சொன்னேன், நீங்க செய்கிற செய்கைகளுக்கான பாதிப்பு உங்களுடைய மனசாட்சியை தாக்கும். மனசாட்சியிலிருந்து ஓடிட முடியாது. நீங்க அதுல பாதிப்பு வந்துடும். சூடுண்ட மனசாட்சி ஆயிடும். சில வேளையில அது பாதிக்கப்பட்டு உணர்வு இழந்து சொரணம் இல்லாம மனசாட்சி ஒண்ணுமே உணர்வு இல்லாம அப்படி உட்கார்ந்துருக்கோம். அதான் லாஸ்ட் வீக் பேசினேன். இன்றைக்கு பேச போறது, நாம செய்கிற தவறான முடிவுகள், செயல்கள், பாதைகள், நம்முடைய முயற்சிகள், தீர்மானங்கள்னால ரெண்டாவது பாதிப்பு குடும்பத்துக்கு. அதை உணர்ந்து பயபக்தியோடு நாம எச்சரிப்போடு ஜாக்கிரதையோடு நம்ம குடும்பத்தை நடத்த வேண்டியது அவசியம். நம்முடைய குடும்பம் இவ்விதமாக ஒரு பாதிப்புக்குள்ள, ஒரு வேதனைக்குள்ள, ஒரு உடைவுக்குள்ள, ஒரு கண்ணீருக்குள்ள, ஒரு வெட்கத்திற்குள்ள, அவமானத்திற்குள்ள போகாம இருக்கணுமா? அதற்கு வழி என்ன? தயவு செய்து நான் சொல்லுகிற வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தையா நீங்க ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் உணர்வாக கேளுங்க. எல்லாம் எனக்கு தெரியும்னு உட்கார்ந்துருக்காதீங்க தயவு செய்து. இது கர்த்தர் நமக்கும் நம்முடைய சபைக்கும் ஊழியத்திற்கும் நம்முடைய வீடுகளுக்கு கொடுக்கிற எச்சரிப்பின் செய்தி என்று கேட்டு தயவு செய்து செவிகளையும் இருதயத்தையும் திறந்து கேளுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். எந்த வயதினராக இருந்தாலும் சரி, எவ்வளவு அனுபவசாலிகளாக இருந்தாலும் சரி, தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நம்பர் 1, நம்முடைய வீடுகளையும் நம்முடைய குடும்பங்களையும் பாதுகாக்க முதலாவது காரியம் என்னவென்றால், எழுதி கொள்ளுங்க, ஸ்டே வித்தின் த பவுண்டரி ஆஃப் யோர் ஃபேமிலி. நம்முடைய குடும்பத்தின் எல்லைக்குள்ளே வாழுங்கள். குடும்பம் என்கிற எல்லைக்குள்ளே வாழுங்கள். டைட்டில் திருப்ப போடுப்பா. ஆண்டவர் நமக்குன்னு ஒரு எல்லையை வச்சிருக்கிறாரு. அந்த எல்லையை மீறி செல்ல வேண்டாம். ஒன்று கொரிந்தியர் 7:2 ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். நல்ல வசனம் இது. அதாவது இது என்ன நமக்கு சொல்லுதுன்னு சொன்னா,
குடும்பத்தில் வந்து ஹை மாரல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும்னு சொல்லுது. ஒழுக்கத்தில் வந்து எட்டாத ஒரு உயரத்தில் குடும்பம் இருக்கணும், ஒரு மனுஷனுடைய லைஃப் இருக்கணும். அதுக்கு வந்து குடும்பம் ரொம்ப உதவுதுன்னு சொல்றாரு. ஆனால் நல்லா கவனிங்க, இங்க பவுல் வந்து வேசித்தனம் உண்டாகாதபடிக்கு சொந்த மனைவி சொந்த கணவனை வச்சுக்கிடுங்கன்னு சொல்றதுனால கல்யாணமான உடனே நமக்கு முழு லிபர்ட்டி முழு ஃப்ரீடம் நினைச்சிடக்கூடாது. நமக்கு முழு சுயாதீனம் வந்துருச்சு, நமக்கு இனிமேல் ஆபத்தே கிடையாது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அப்போ அடிக்கடி சொல்லுவாங்க, கல்யாணம் வந்து லைசன்ஸ் கிடையாதுன்னு சொல்லுவாங்க, தவறு செய்யறதுக்கு லைசன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி ரெண்டு பேருக்குமே பொருந்தும். நம்முடைய குடும்பத்தின் மேல் பின் விளைவுகள் வராமல் இருக்க, குடும்பத்தில் வாழ்றவங்களா இருந்தாலும் சரி குடும்பத்தை நடத்துறவங்களா இருந்தாலும் சரி, தேவன் நியமித்த எல்லைகளுக்குள்ள நாம வந்து இருக்கிறதுல எச்சரிப்பா இருக்கணும், அல்லது பின்விளைவு வந்துடும். குடும்பத்தில் வாழ்றவங்க குடும்பத்தை நடத்துறவங்க விசேஷமா முதிர் வயதாயிட்டோம் அப்படின்றதுக்காக, நம்ம பிள்ளைகளை பெற்றுட்டோம், நம்ம வாலிப வயதை கடந்துட்டோம் அப்படின்றதுக்காக சோதனைக்கு முற்றுப்புள்ளி வந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. வேதத்தில் வந்து இளைஞர்களால் சோதிக்கப்பட்டவங்க இளம் பெண்களால் சோதிக்கப்பட்டவர்களை பற்றிய சம்பவங்கள் இருக்கிற அதே நேரத்தில் திருமணமானவர்களாலும் சோதனை வந்தது என்பது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் ஒரு வீட்டில் ஒரு எஜமாட்டி, திருமணமான எஜமாட்டி, போர்த்திபாரின் மனைவி ஒரு அம்மா இருக்கிறாங்க. அதே வீட்டில் ஒரு இளைஞனாகிய வாலிபன் யோசேப்பு இருக்கிறான். இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா வாலிபன் வந்து அந்த அம்மாவை ஆசைப்படலை. ஆசைப்பட்டது யாருன்னா கல்யாணமான ஒரு அம்மா, புருஷன் கூட தான் இருக்கிறாரு, அந்த வீட்டிலே வாழ்ந்துக்கிட்டு வாலிபன் மேல் கண் வைத்தாள்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ அர்த்தம் என்னன்னா, திருமணமான உடனே என்னுடைய ஆசைகள் இச்சைகளில் இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. திருமணமான பிறகும் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே நாம இருக்க வேண்டியது அவசியம். சமீபத்திலலாம் செய்தித்தாள்களை படிச்சிங்கன்னா வெளியே வர்ற செய்திகளை பார்த்தீங்கன்னா, தவறு இழைத்தவங்க வந்து சீரார்கள் சின்ன பிள்ளைங்க கிடையாது, ஸ்கூல் பிள்ளைங்க இல்லை. வெளியே வர்ற செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணமாகி முதிர் வயதில் போய் பேரம்பேத்தி பார்த்தவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, பாவத்துக்குள்ளே விழுந்திருக்காங்க. யாரை இழுத்தாங்கன்னா ஒன்றும் தெரியாத சின்ன பிள்ளைகளை கூட தங்களுடைய வலைக்குள்ளே இழுத்த சம்பவங்களை நம்ம பேப்பரில் படிச்சுட்டு தான் இருக்கிறோம். திருமண வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த அந்த ஒரு எல்லை இருக்கு பாருங்க, அந்த வால், அதை நம்ம தாண்டுவோமானால் திருமணமானவர்களாலேயும் பாதிப்பு உண்டாகும் அப்படின்றத மறந்துடக்கூடாது. அதனால தான் நீதிமொழிகளில் 2 வசனம் காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாத்தையும் வாசிக்க விரும்பலை, ஒரு பொதுவான கூட்டத்தில் பேசுறதுனால. திருமணமானவங்க அப்புறமா அந்த பகுதியை முழுசா வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 5:15, உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவிலே ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, எப்பா நீ சந்தோஷப்படுறது திருப்தியாக இருக்கு, உங்ககிட்டன்னு ஒரு கிணறு இருக்கு, என்ன உங்ககிட்டன்னு ஒரு தண்ணீர் இருக்கு, அதை மட்டும் குடிச்சுக்கோ, என்ன நீ அயலான்ட்ட போகாதன்னு அர்த்தம். இதோட அர்த்தத்தை இன்னும் விளக்கணும்னா 18ஆம் வசனம் பாருங்க. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இளவயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு. அப்போ மகிழ்ச்சி, சந்தோஷம், திருப்தி, ஆனந்தம் எல்லாம் அந்த எல்லைக்குள்ள வச்சுக்கோ. அதை தாண்டி வெளியே போயிடாது, போனா ஆபத்து, பின் விளைவு வரும். சில பேர் குடும்ப காரியங்களை நாங்கள் பேசும்போது கவனிக்கிற காரியம், சில பேர் சொல்றது, ஏன் தங்கள் கணவனோடு மனைவியோடு உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க வீட்டிலிருந்து வெளியே போகிற ஆஃபீஸில்
அல்லது அவங்க வெளியே போகிற இடங்களில் சொந்தங்கள் நடுவில் அவங்க உண்மைக்கேடான காரியங்களை செய்து தேவையற்ற உறவு சிதைவுகளை அவங்க கொண்டு வர்றாங்க அப்படின்றதுக்கு சிலர் ரொம்ப நியாயமான காரியங்களை சொல்கிற மாதிரி இருக்கு. சிலர் சொல்கிறது என்னன்னா, என் மனைவி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இல்லை, என்னை கட்டாயப்படுத்தி கட்டி வச்சுட்டாங்க, என் கணவனோட முகத்தையே பார்க்க பிடிக்கல, அப்போ என் கணவனோ மனைவியோ அழகா இல்லை, அதனால நான் என்ன பண்ணுறேன், வேற ஒரு உறவை தேடுறேன். இன்னும் சிலர் அவர் என் மேலே ஆசைப்படுறதே இல்லை, என் மனைவி என் மேலே ஆசைப்படுறது இல்லை, மை ஹஸ்பண்ட் ஆர் மை ஒய்ஃப் இஸ் நாட் ரொமான்டிக். இது இன்னொரு காரணம். என் மேலே ஆசை வைக்கிற யாராவது ஒருத்தரை நான் தேடுறேன், என்னை பாராட்டுறவங்களை நான் தேடுறேன். இன்னொரு காரணம், என் கணவன் என் மனைவி என்கிட்ட இரக்கமே காட்டுறதில்ல, என்கிட்ட அன்பு கூறுறதில்லை, என்கிட்ட பரிவா பேசுறதில்லை. அதனால தான் நான் என்ன பண்ணேன், என் துறவை விட்டுட்டு, என் இளவயதின் மனைவியை விட்டுட்டு, என் கணவனை விட்டுட்டு நான் வேற ஒருவற்றை நான் கிடைக்காத ஒரு அன்பு அங்கே கிடைச்சிச்சு, அதனால நான் எல்லையை தாண்டிட்டேன். இன்னொரு கூட்டம் இருக்கான், என்னை சுத்தமாக அவங்க மதிக்கிறதே இல்லைங்க, அவர் என்னை மதிக்கவே மாட்டார், ஆனால் மற்றவங்க யாரோ ஒருத்தர் என்னை ரொம்ப மதிச்சாங்க, என்னை ரொம்ப கௌரவமாக என்னை வச்சுருந்தாங்க, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், தப்பு பண்ணுறதுக்கு எல்லையை தாண்டினேன். இன்னொரு கூட்டம் இருக்கு, ஓயா சண்டைங்க, எப்பவுமே என் மனைவி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா, எதையாவது குறை சொல்லிட்டு இருப்பா, எங்கள் ஹஸ்பண்ட் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார், குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பார், குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். இதை கேட்டு கேட்டு மனம் வெந்து போய் நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ எல்லையை தாண்டி வெளியே போயிட்டேன். இந்த மாதிரி உச்சக்கட்ட பிரச்சனை வந்தா கூட, உச்சக்கட்ட சண்டை வீட்டில் வந்தா கூட, இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பைபிள் 2 வசனம் வச்சிருக்கு தெரியுமா? உங்களுக்கு சொல்றேன், அது கொஞ்சம் வேடிக்கையா இருந்தாலும் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21:9, சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கி இருப்பதே நலம். இதுல வீடுன்னு சொன்னது உங்க வீடுன்னு அர்த்தம், அதை மறந்துடக்கூடாது. மனைவி சண்டை போடான்னு பக்கத்து வீட்டு மாடி மேலே ஏறிடக்கூடாது. உங்க வீட்டு கூரை மேல வேணா உட்காந்துக்கிடுங்க, அது வரைக்கும் போலாம். நீங்க உள்ள இருக்க பிடிக்கலையா, மேலே போய் மொட்டை மாடியில் போய் சுத்திக்கிட்டு இருங்க. அந்த அம்மாவுக்கும் கொஞ்சம் பைத்தியம் தெளியும், உங்களுக்கும் கொஞ்சம் டென்ஷன் குறையும். சொல்லுது புரியுதா உங்களுக்கு? தாவீது மாதிரி மேலே ஏறி போய் பக்கத்து வீட்டு மனைவியை பார்க்க கூடாது. எல்லையை தாண்டுனீங்க, பிரச்சனை உங்க வாழ்க்கையில் ஆரம்பிச்சிடும். சரி, மாடிக்கு போனேன் பாஸ்டர், மாடியில் போனா கூட திட்டுறா பாஸ்டர், அங்கேயும் சண்டை போடுறா, என்ன பண்றது? சரி, உங்களுக்கு இருக்கு, வசனம் இருக்கு, 19ஆம் வசனம் வாங்க. அதே 21:19, சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்திரத்தில் குடியிருப்பது நல்லது. நாளைக்கே ஒரு டிக்கெட் எடுத்து சவுதி அரேபியா போயிருங்க, வனாந்திரத்தில் ஒட்டகம் மேய்ச்சாவது வாழ்ந்து விடுங்களே தவிர இன்னொரு எல்லைக்குள்ள போகக்கூடாது. சொல்றது விளங்குதா உங்களுக்கு என்ன கருத்தை சொல்றேன்னு? சண்டைக்காரி கோபக்காரின்ன உடனே இதை ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, சொந்த ஊற்றை விட்டுட்டு வேற ஊற்றில் போய் தண்ணீர் குடிக்கக்கூடாது, எல்லையை தாண்டக்கூடாது. இப்படி நம்முடைய குடும்பத்தின் எல்லைகளை நாம தாண்டிட்டோம் அப்படின்னா அதற்கு பின்விளைவு இருக்கு. அதை தான் யோபு சொல்றாரு. யோபு 31:9-12 பாருங்க. என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால் அப்பொழுது என் மனைவி வேறு ஒருவனுக்கு மாவரைப்பாளாக, வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக. 11ஆம் வசனம் பாருங்க. இது தோஷம், இது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமமாமே. 12ஆம் வசனம் சொல்லுது, நல்லா கவனிங்க. இது அதாவது அது பாதாள பரியந்தம் பட்சிக்கும் அக்கினியாய் என் சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்கும். இதுக்கு மேல ஒரு வார்னிங் தேவையில்லை. அயலான் வீட்டில் போய் காலை வச்சா, அயலானுடைய மனைவியின் மேல் மோகம் கொண்டா விளைவு இருக்கு. என்னது? பாதாள பரியந்தம் பட்சிக்கும் அக்கினி எழும்பி வருமா.
இத்தனை காலம் சம்பாரிச்ச சேர்த்தது எல்லாமே நிர்மூலா போயிடும், எல்லாம் போயிடும். பின்விளைவு வருது, அதற்கு ஒரு பெரிய விலை கொடுக்கணும். வேதத்தில் ஒரு மனிதனை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன், தயவுசெய்து நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. இந்த மனிதன் ரொம்ப அருமையான மனிதன் தான். அவரை குறித்து கர்த்தர் கொடுத்த சாட்சி, என் இருதயத்துக்கேற்ற மனுஷன், என் உள்ளத்தில் உள்ளபடியெல்லாம் அவன் செய்வான். தாவீது தேவனுடைய காரியங்களில், ராஜ்யத்தின் காரியங்களில், சத்துருக்களினுடைய காரியங்கள்லாம் இந்த மனிதன் ரொம்ப கட்டுப்பாடோட, ஒழுக்கத்தோட, தேவ பயத்தோட வாழ்ந்த ஒரு மனுஷன். ஆனால் தன்னுடைய பர்சனல் ஃபேமிலி லைஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பாராட்டுக்குரியதாக, அதை நாம் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலையில், ஒரு பரிதாப நிலையில் இருக்கிறது என்பது உண்மை. ஒரு ராஜா தனக்காக அநேக மனைவிகளை சேர்த்து கொள்ளக்கூடாதுன்னு பைபிள் எச்சரிக்குது. ஆனால் தாவீதை பார்த்தீங்கன்னா இருதயத்துக்கேற்ற மனுஷன்தான், அந்தி சந்தி மதியம் கர்த்தரை தேடினவர் தான், இடைவிடாமல் எப்பொழுதும் கர்த்தரை தனக்கு முன்னாடி நோக்கி கொண்டு வந்தவர் தான். ஆனால் மனைவிகள்ன்ற வர விஷயத்தில் கணக்கில் வந்தது 8 மனைவி. அது இல்லாமல் வைப்பாட்டிகள், அது தனி. அவருடைய அந்த குடும்பத்தில் அவர் தன்னுடைய மனைவிமாரோடு அவர் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சீராக, ஒரு சரியாக இல்லாத நிலையை நீங்கள் பார்க்கலாம். இதோடைய உச்சகட்டம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய லைஃபே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு டோட்டல் கேஆஸ். அவர் திருமணம் செய்த பாதி மனைவிகள் வேறு ஒருவருடைய மனைவி தான். அதில் பீக் எங்கே போச்சுன்னு கேட்டிங்கன்னா, தனக்கு உத்தமமாய் ஒருத்தன் வேலை செஞ்சான், உரியான்னு சொல்லி. ராஜாவே வீட்டுக்கு போப்பான்னு சொன்னா கூட, கர்த்தருடைய பெட்டி சத்துருக்கள் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது நான் வீட்டுக்கு போவேனா, அதெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லி வாசல்லே படுத்து கிடக்கிறான். அவ்வளவு தேசத்துக்கு உண்மையானவன், ராஜாவை நேசிக்கிறவன், அவ்வளோ உண்மை உள்ளவனை இந்த மனுஷன் கடிதம் போட்டு அவனை சூழ்ச்சி பண்ணி கொன்று அவனுடைய மனைவியை தனக்கு எடுத்துக்கொண்டான். கொடும்பாவம். எல்லாத்தையும் ரொம்ப நல்லா மூடி மறைச்சிட்டாரு. அதுக்கு பின்பாக சம்பவங்களை நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பல. ஆனால் இதோடைய ஆஃப்டர் எஃபெக்டை நான் முக்கியப்படுத்த காட்டுறேன். இதை போல தன்னுடைய பர்சனல் லைஃப்பில் தன்னுடைய துணைவியாரோடு, தன்னுடைய துணைகள் விஷயத்தில் ஊசலாடிட்டு இருந்த தாவீதுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு குளத்தில் ஒரு கல்லை போட்டிங்கன்னா ரிப்பிள்ஸ் வரும் தெரியுமா, அலை மாதிரி அப்படியே சுற்றி 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 வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் எங்கே தெரிஞ்சதுன்னு சொன்னால், தான் விட்டுட்டு போனார் பாருங்க ஒரு சந்ததி, அதில் தெரிஞ்சது. இவர் தன்னுடைய பர்சனல் லைஃப்பில், ஃபேமிலி லைஃப்பில் கட்டுப்பாடு இல்லாமல், ஒழுக்கம் இல்லாமல் போனதுனால அவருக்கு இருந்த 4 பிள்ளைங்க, அவங்களுடைய ஃபேமிலி லைஃப் ரொம்ப மோசம். அம்னோன் சொல்லவே வேண்டாம், சொந்த சகோதரிக்கு அவன் கொடுத்த தீங்கு. அப்சலோம் தகப்பனுடைய அடிமைகளோடு அவன் வைத்திருந்த தகாத உறவு. அதோனியா இதே ப்ராப்ளம் இல்லாமல் உட்காந்துருக்கான், கொல்லப்பட்டது அதுக்காக தான். கடைசியா சாலமோன், அப்பா 8 கட்டினா, பையன் 700 கட்டி வச்சிருக்கான். 700 மனைவி, 300 வைப்பாட்டி, இதுக்கு தனி அரண்மனை. முடிவை பார்த்தீங்கன்னா, அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவனுடைய இருதயத்தை கர்த்தரை விட்டு என்ன பண்ணாங்க, வழுவி போக பண்ணாங்க. அப்படியே சாஞ்சு 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 எங்கேயோ போயிட்டான். எங்கப்பா, யார் பையன் நீனு, எங்கே பிறந்த வீடு நீனு அப்படின்னு கேட்டால், ஆரம்பம் எங்கன்னு கேட்டிங்கன்னா இவற்றிருந்து ஆரம்பம். அந்த ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் அப்படின்னா, இந்த குடும்பத்தில் மாத்திரம், குடும்பம் நடத்துகிறவங்க நாம் கட்டுப்பாடு இழந்து, ஒழுக்கமற்று நம்ம வாழ்க்கையை கட்டுப்பாடு இழந்து கொண்டு போயிட்டா அதோட பின் விளைவுகள் நம்மை தொடர்ந்து வரும்ன்றதை மறந்துடக்கூடாது. நம்ம செல்வத்துக்கு அது ஆபத்து, பேருக்கு ஆபத்து, இன்னும் சொல்ல போனா சந்ததிகளுக்கே ஆபத்து.
தேவ எச்சரிப்பை பெற்று நாம் ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். அதற்கு முதல் வழி, இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு முதல் வழி, இந்த தவறான மோசமான பின்விளைவுகள்லேருந்து விடுதலை பெறதுக்கு முதல் வழி என்னன்னா, கர்த்தர் கொடுத்த எல்லைன்னு ஒன்று இருக்கா, அந்த எல்லைக்குள்ளே உட்காந்துக்கணும். அவ்வளோதான். கல்யாணம் பண்ணும்போது என்ன சொல்லி கல்யாணம் பண்ணுறோம்? வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், இன்பத்திலும் துன்பத்திலும், தேவன் நம்மை வைக்கும் எல்லா நிலையிலும் உன் ஒருவருக்கே நான் உண்மையாக இருப்பேன் சொல்கிறோம்ல, அதை காப்பாற்றி கொள்ளணும். அந்த எல்லைகளை தாண்டி வராமல் கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. பின் நம்முடைய வாழ்க்கை தடம்புரளும்படி நம்ம வாழ்ந்திராதபடி கர்த்தாவே எங்களுடைய எல்லைகளை காத்துக்கொள்ள கிருபைத்தார். கர்த்தர் ஒரு உறவை வைத்திருக்கும் போது அந்த உறவிலிருந்து நாம் அதற்குள்ளே இருக்கும்போதே நாம் வேறு ஒரு உறவை தேடுவது என்பது தவறு. நான் பேசுறது டிவோர்ஸ் பற்றி பேசல, கவனிங்க. தகாத உறவுகளை பற்றி நான் பேசுகிறேன். நீங்கள் ரெண்டையும் போட்டு குழப்பிடக்கூடாது. கள்ள உறவுகள், தகாத உறவுகள், தேவையற்ற ஆசைகள், உண்மையற்ற வாழ்க்கை முறைகள், ரெண்டு வாழ்க்கைகள் ஒரே நேரத்தில் வேண்டாம். எல்லைக்குள்ள இருங்க. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாதாயும் இருக்க கடவுது. வேசி கள்ளனையும் விபச்சாரக்காரரையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். எச்சரிப்புடன் எல்லைகளுக்குள்ளே இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இரண்டாவது, நம்முடைய குடும்பம் ஆபத்திலே சிக்கி மோசமான பின்விளைவுகளை சந்தித்து விடாதபடி முதலாவது எல்லைகளுக்குள்ளே இருக்கணும்னு சொன்னேன். ஸ்டே வித்தின் த பவுண்டரி ஆஃப் யுவர் ஃபேமிலி. ரெண்டாவது எழுதி கொள்ளுங்க, ஸ்டார்ட் பில்டிங் எ காட் சென்டர்ட் லைஃப். தேவனை மையமாய் கொண்ட ஒரு வாழ்க்கையை கட்ட துவங்குங்கள். தேவனை மையமாய் கொண்ட ஒரு வாழ்க்கையை கட்ட துவங்குங்கள். ஸ்டார்ட் பில்டிங் எ காட் சென்டர்ட் லைஃப். நமக்கு ரொம்ப தெரிந்த ஒரு பகுதியை படிக்கலாம். 128 சங்கீதம் 1-4. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு கணவன், மனுஷன். கணவன் மாத்திர கர்த்தருக்கு பயப்பட்டா பத்தாது. இப்ப வாசிங்க 31 அதிகாரம் நீதிமொழிகள் 30 பாருங்க. 31:30. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அப்போ குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிற தலைவர்கள், கணவன் மனைவி, புருஷன் ஸ்திரீ, ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு முக்கியமான சுபாவம் இருக்கணும். அது என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? அது அர்த்தம் என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையை நான் தேவனுக்கு அர்ப்பணித்து வாழுகிறேன், அவருக்கு மட்டும் கீழ்ப்படிவேன், அவரை மாத்திரம் சார்ந்திருப்பேன், அவருக்கே முழு அர்ப்பணிப்போடு வாழுவேன், அவரை தவிர வேறு ஒருவரையும் நான் கனம் பண்ண மாட்டேன், அவருக்கு மாத்திரம் கணக்கு ஒப்புவிக்கணும் அப்படின்ற ஒரு பயத்தோடு நான் இருப்பேன். அதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். இன்னொரு விதமாக சொன்னால், God is the center of our family. God is the center of my life. என்னுடைய வாழ்க்கையின் நடு மையம். என்னை நியாயந்திருக்கிறவர் அவர் தான், என்னை மேல் குற்றம் சுமத்துறவர் அவர் தான், என்னை விடுவிக்கிறவர் அவர் தான், என்னை மன்னிக்கிறவர் அவர் தான், என்னை ஏற்றுக்கொள்கிறவர் அவர் தான், என்னை தண்டிக்கிறவர் அவர் தான். அவருக்கு தான் நான் பயந்துருப்பேன். மனைவிக்கு பயந்துருக்கிறது இல்லை, கணவனுக்கு பயந்துருக்கிறது இல்லை. கணவனும் மனைவியும் சேர்ந்து கர்த்தருக்கு பயப்படுறது. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பார்த்தா மனைவிக்கு கணவனை பார்த்தா ஒரே பயம். அந்த பயத்திலே பேசாமல் உட்காந்துருக்காங்க, எதுவும் பேசாமல் உட்காந்துருக்காங்க. சில வீடுகளில் மனைவிக்கு பயம். இது பெரும்பாலான குடும்பங்கள் இருக்கிறது. அதுவும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் பக்கம் சட்டம் வர ரொம்ப மோசமாக இருக்கா, ரொம்ப சாதகமாக இருக்கு. எதையாவது ஒன்று சொல்லிவிட்டா போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் மகளிர் காவல் நிலையத்தில் ஏற்றி விட்டானா என்ன பண்ணுற? இந்த பயத்திலே நிறைய பேர் நடுங்கி உட்காந்துருக்காங்க, சங்கிலி போட்டு மாட்டின மாதிரி.
அங்க மொத்தத்தையும் உருவி நிறுத்தி போட்டு அடியான்னு அடிக்கிறான், போட்டு பொம்பளைங்க போட்டு அடிக்கிறாங்க. இந்த உதைக்கு பயந்து நிறைய பேர் ஐயோ பெண்கள்கிட்ட மாட்டக்கூடாது அப்படின்னு பயந்து போய் குடும்பம் நடக்குது. நிறைய வீடு அடிக்கு உதைக்கு பயந்து, சட்டத்துக்கு பயந்து. அப்படி பயப்பட சொல்ல, மனைவிக்கு பயந்து வாழு, கணவனுக்கு பயந்து வாழு இல்ல. கணவனோ மனைவியோ 2 பேர் சேர்ந்து யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயந்து வாழணும். அப்படி வாழ்ந்திருந்தா என்ன நடக்கும்னா, வீடு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். மனைவி வீட்டோரங்களில் கணிதன் திராட்சை கொடியை போல இருப்பாள். பிள்ளைகள் ஒரே மர கன்றுகளை போல எழும்புவாங்க. அவங்க கையின் பிரயாசத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. பாக்கியமும் நன்மையும் அவங்கள தொடர்ந்து வரும். இஃப் யூ வாண்ட் டு சேவ் யுவர் ஃபேமிலி ஃப்ரம் டேமேஜ், build a God-centered life, pleasing to God alone, fearing God alone, devoted to God alone, acknowledging God alone. அவரை மாத்திரம் பிரியப்படுத்துகிற, அவருக்கு மாத்திரம் உத்தரவு சொல்லுகிற ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டியது அவசியம். இன்னைக்கு நிறைய கள்ள உபதேசங்கள் அநேக குடும்பங்களை சீரழிச்சிருச்சு. என்னன்னு கேட்டால், சும்மா கர்த்தருக்கு பயப்படுற பயம்லாம் சொல்லி பயமுறுத்தாதீங்க ஜனங்களை. அப்போ யாருக்கு பயப்படணும்? மனுஷனுக்கு பயப்படணுமா? எதுக்கு பயப்படணும்? பயப்படத்தக்கவர் ஒரே ஒருவர் கர்த்தர் தான். மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை விடுவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனை பெருக பண்ணும், ஆயுசு நாட்களை நீட்டிக்க பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் தீமெல்லாம் கிடையாது, நன்மை, அதில் ஆசீர்வாதம், ஞானத்தின் பெருக்கம் எல்லாம் அதுல தான் வருது. கர்த்தருக்கு பயப்படுதெல்லாம் நம்மை தீமை விட்டு விலக பண்ணும். அதனால இந்த பொய் உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள், பொய் பிரசங்கியார்கள், தீர்க்கதரிசின்னு சொல்லி தங்களை பொய்யா சொல்லுகிறவர், இந்த மாதிரி கள்ள உபதேசங்களை கேட்டு ஏமாந்து போகாதீங்க. என்றைக்கு ஒரு குடும்பம் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை விட்டுச்சோ, எந்த மனுஷன் புருஷன் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை விட்டுட்டு மனைவிக்கு பயந்துட்டு உட்காந்துருக்கிறானோ, அவனுக்கு என்னைக்கு இருந்தாலும் கண்ணி இருக்கு. எந்த மனைவி கர்த்தருக்கு பயப்படுறதை விட்டுட்டு சொந்தத்துக்கு பயந்து, குடும்பத்துக்கு பயந்து, சமுதாயத்துக்கு பயந்து, ஊருக்கு பயந்து வாழ்ந்துட்டு நீங்க ஒரு நாள் உங்க குடும்பத்தை பாதுகாப்பா நீங்க வைக்கவே முடியாது. கர்த்தருக்கு பயப்படுங்க, மற்ற எதை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எந்த மனுஷனை பார்த்து பயப்பட வேண்டாம். அதனாலதான் ஏசாயா 55 சொல்றார், நானே உங்களை ஆறுதல் செய்கிறவர். சாக போற மனுஷனுக்கு புல்லு கொப்பான மனுஷனுக்கு ஏன்பா நீ பயப்படுற? நீ பயப்படாத, மனுஷனை பார்த்து பயப்படாத. கர்த்தருக்கு முன்பாக பயந்து நட. குடும்பத்தின் தலைவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்தா குடும்பம் ஒழுங்கா சீரா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன? வேதத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை நம்ம கத்துக்கலாமா? அது ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு. இது we can learn the fear of God. இது வரைக்கும் நான் கர்த்தருக்கு பயப்படவே இல்லை பாஸ்டர், எனக்கு பயம்னா என்னன்னே தெரியாது, கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்னன்னே தெரியாதுன்றீங்களா? உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக்கொள்ள முடியும்னு வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? 3 காரியங்கள். 1, உபாகமம் 4:10 2வது பகுதி. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கு உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும், நான் நினைக்கிறேன் இது தமிழ்ல மன்னித்துக் கொள்ளுங்கள், உபாகமம் 4 9ஆம் வசனத்தில் ஆரம்பிக்குது தமிழ்ல. அவர்கள் பூமியிலே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில் நீ உன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்னா, நீ அறிவி. அதற்கு நீ என்ன செய்யணும்னு சொன்னா, என்னிடத்தில் கூடி வர செய்து ஜனங்களை, 9ஆம் வசனம், ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன்.
எனக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும்படி. அதான் இங்கிலீஷ்ல அழகா இருக்கு. I will let them hear my words that they may learn to fear me all the days of their life. அப்போ கர்த்தருக்கு பயப்படுறத ஒரு குடும்பம் கத்துக்கணும்னா முதல் படி உங்களுக்கு சொல்றேன், hear the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நேரம் எடுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம போயிடாதீங்க. அன்றைக்கு தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாக, ஆசாரியர்கள் மூலமாக, வேதபாரகர் மூலமாக ஆண்டவர் வசனத்தை போதித்து கேட்கும்படி செய்தார். இன்றைக்கு தம்முடைய தாசர்களை கொண்டு சபை கேட்கும்படி தேவன், சபையின் தூதர்களாக தேவன் தம்முடைய ஊழியக்காரரை வைத்து போதிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறாரு. அந்த வசனத்தை கேளுங்க. அதை கேட்கும்போது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் என்ன செய்வோம்? கற்றுக்கொள்வோம். பை ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட். ரெண்டாவது, கர்த்தருடைய பயத்தை எப்படி கற்றுக்கொள்றது? உபாகமம் 17ஆம் அதிகாரம் வாங்க. உபாகமம் 17, 18-19 பாருங்களேன். 18-19. அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரன் பேரில் மேட்டிமை கொள்ளாமல் கற்பனை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாய பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியனாகிய ஆசாரியனிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். கர்த்தருக்கு பயப்பட கத்துக்கணும்னா முதலாவது கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும். You have to hear the word of God in order to learn to fear God. If you want to learn to fear God, hear the word of God. That's number one. Number two, read the word of God. கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க வேண்டும். நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தனக்கென்று ஒரு பிரதியை எழுதி வைத்துக்கொண்டு தன் வாழ்நாளெல்லாம் அதை வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவன் கற்றுக்கொள்ளுவான். நம்பர் 3, மூன்றாவது, உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை வாசித்தால், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினால் வயலிலே விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தலத்திலே அதை என்ன செய்யணும்னா புசிப்பாயாக. கர்த்தருக்கு பயப்பட பழகணும்னா மூணாவது வழி, கர்த்தர் நம்முடைய கையிட்டு கொடுக்கிற எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து வீட்டில் சாப்பிடக்கூடாது. வீட்டில் தனியாக நாம எப்பவும் அனுபவிக்கிறது போல மற்ற கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாயின்னு நாம சாப்பிட்ற மாதிரி அனுபவிக்காம அதை எங்க கொண்டு வரணும்னா சபைக்கு முன்பாக பொதுவாக கொண்டு வந்து எல்லாரும் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படி அந்த பணம் செலவழிக்கப்பட வேண்டும். அதான் அதோடைய அர்த்தம். அந்த பொருள் செலவழிக்கப்படணும். கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும், கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கணும், கர்த்தருக்குரிய தசம பாகங்களை கர்த்தருக்கு கொடுக்கணும். இதை செய்யும் போது நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நீ கற்றுக்கொள்ளுவாய். குடும்பத்தில் இந்த 3 ஒழுக்கங்களை விசுவாசிகள் பழகணும். வாரந்தோறும் கர்த்தர் பேசுகிற வசனம், எப்பொழுதெல்லாம் சபைக்கு வசனம் வருகிறதோ குடும்பமாக உட்கார்ந்து அந்த வசனத்தை கேட்கணும். You have to hear the word of God. இன்னைக்கு ஆலயத்தில் ஆலயம் இல்லை, ஆராதனை இல்லை, வீடுகளில் உட்காந்து நீங்கள் கேட்குறீங்க. எப்படி கேட்குறீங்க? சில பேர் நினச்சாலே பயமாக இருக்கு. சர்ச்சிலேயே உங்களை எழுப்ப முடியாது, வீட்டில் என்ன கதியில் இருக்கீங்களோ தெரியல. நான் யோசித்து பார்க்குறேன், இங்கே இந்த பிளாஸ்டிக் சேரில் உட்காந்தாலே தூக்கம் வந்துடுது, வீட்டில் சோஃபாவில் உட்காந்தா என்ன பாடுபடுறீங்களோ கர்த்தர் அறிவார். கர்த்தருடைய வசனத்தை கவனமா கேளுங்க. கர்த்தர் என்கிட்ட என்ன பேசுறாருன்னு கேளுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன, அதை கவனிக்கிறேன். இதை கேட்டுட்டு இருக்கும்போது சுத்தி பாருங்க, உங்க வீட்டில் யாராவது தூங்குறாங்களா, எழுப்பி விடுங்க. வசனத்தை கவனமா கேளுங்க.
ரெண்டாவது, வேதத்தை என்ன பண்ணுங்க? வாசிங்க. வேத வசனங்களை வாசிங்க. உங்களுக்குன்னு ஒரு பிரதி எடுத்து வாசிங்க. அது உங்களோட தனிப்பட்ட விதமா பேசும். அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது உங்களுக்கு வேண்டிய சத்தியங்களை உங்களுக்கு போதிக்கும். உங்களுக்கு ஒரு ஆகாரமாய் வந்து உங்களை பிழைக்க பண்ணும், பாவத்தை விட்டு விலக பண்ணும். வாலிப பிள்ளைங்களே, கர்த்தருடைய வேதத்தை வாசிங்க. வாசிக்க வாசிக்க தான் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை நீங்க பழகுவீங்க. மூன்றாவது, கர்த்தர் உங்களுக்கு கையின் பிரயாசங்களை கொடுக்கிற எல்லா பலனிலேயும் கர்த்தருக்குரிய தசம பாகத்தை அவர் கொடுங்க. அந்த பழக்கத்தை உங்க குடும்பத்துக்குள்ள கொண்டு வாங்க. இதை நான் என் வாழ்க்கையில் நான் கடைபிடிக்கிறேன். எங்கள் பெற்றோர் கடைபிடிச்சதை நான் பார்த்தேன். அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டதை நான் பார்த்தேன். அவங்க எப்படி கர்த்தருக்கு பயந்தாங்கன்னு நான் பார்த்தேன். பணத்துக்காக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. பணத்தை கர்த்தர் எப்படி வேணால் கொடுப்பாரு. விளங்குதா உங்களுக்கு? பண ஆசையில் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அதை போல் ஒரு ஆசை எங்களுக்கு கிடையாது. பணத்துக்காகலாம் ஊழியம் செய்யலை. கர்த்தருடைய வசனத்தை சொல்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுற நீங்கள் பழகணுமா? உங்களுடைய சம்பாத்தியத்தின் காசை கையில் வாங்கும் போது ஒரு பயம் வரணும். இது எங்கேருந்து வந்தது? உம்மிடத்துலேருந்து பெறுறோம். ஆண்டவரே, உமக்குரியதை உமக்கு கொடுக்குறோம். ராயனுக்குரியதை ராயனுக்கு, தேவனுக்குரியதை தேவனுக்கு. கொடுக்கத்தக்கதாக ஞானத்தை தாரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு கட்டளையிடும். மூன்றாவது, குடும்பத்தை ஆபத்திலிருந்து காத்துக்கொள்ள முதல்ல சொன்ன எல்லை கோடுகளை தாண்டாதீங்க. ஸ்டே வித்தின் த பவுண்டரி ஆஃப் யுவர் ஃபேமிலி. நம்பர் 2, ஸ்டார்ட் பில்டிங் அ காட் சென்டர்ட் லைஃப். தேவனை மையமாய் கொண்ட கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு குடும்பத்தை கட்டுங்க. நம்பர் 3, வெரி இம்பார்ட்டன்ட், மூன்றாவது, ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ் பிட்வீன் wisdom and character. ஞானத்திற்கும் குணத்திற்கும் சரிசமமான ஒரு நிலையை உங்க வாழ்க்கையில கொண்டு வாங்க, குடும்பத்துக்குள்ள கொண்டு வாங்க. ஞானம், குணம், wisdom, character ரெண்டுமே எப்படி இருக்கணும்னா சமநிலையில நீங்க பாதுகாக்கணும். அதை நீங்க பேணி காக்கணும். நம்ம நிறைய வேளை ஏதாவது ஒன்றை மட்டும் பிடிச்சிக்கிடுவோம். அதில் நமக்கு முழுசாக நமக்கு சில சத்தியங்கள் வெளிப்படாது. இதை ரெண்டையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? நீதிமொழிகள் 14:1 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளால் அதை இடித்து போடுகிறாள். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் புத்தி உள்ள ஸ்திரீ மாத்திரம் வீட்டை கட்டிட முடியும்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த உலகத்திலே ரொம்ப படித்து ஞானமாக சாமர்த்தியமாக எல்லாத்தையும் நடத்துகிற ஒரு பெண் தான் வீட்டை கட்டிடுவா. சாமர்த்தியம் இல்லாத பெண்கள்லாம் உடச்சி போடுவாங்கன்னு நினைக்காதீங்க. நிறைய புத்தி உள்ள ஸ்திரீகளும் உடச்சிக்கிட்டு இருக்காங்க. அதான் பெரிய பிரச்சனை. சிலருக்கு ரொம்ப மிஞ்சின ஞானம் வேற வந்துடுது. ரொம்ப அறிவு பேசி ரொம்ப தத்துவம் பேசுகிறவங்க தான் குடும்பங்கள்லாம் உடச்சிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நியாயம் பேசுகிறாங்க பாருங்க, அவங்ககிட்ட பெரிய ஆபத்து இருக்குது. இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டால் தரா சரியா இல்லை. வெறும் புத்தி உள்ள ஸ்திரீயா இருந்தால் மாத்திரம் வீட்டை கட்ட முடியாது. இன்னொன்று ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள் 31:10-11 குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவள் சம்பத்து குறையாது. ஞானத்தையும் என்ன சொல்லுதுன்னா, அது திரளான பொன் வெள்ளியை விட ரொம்ப விலையேற பெற்றது ஞானம், அதை போய் சம்பாதின்னு சொல்லுது. அதே வசனம் தான் இன்னொரு பக்கம் சொல்லுது, திரளான முத்துக்களை பார்க்கலாம் குணம் ரொம்ப முக்கியங்க. குணம் ரொம்ப முக்கியம். அதை தான் பேதுரு எழுதும்போது 1 பேதுரு 3:3-4 வாசிக்கும் போது, மயிரை பெண்ணி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கு? வெளியேற பெற்றது. ஞானம் வெளியேற பெற்றது, குணம் வெளியேற பெற்றது. இதைதான், இது ரெண்டுல உள்ள பேலன்ஸை தான் ஆண்டவர் எங்க கொண்டு வர்றாருன்னா, புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 10:16 நீங்க வாசிக்கும் போது, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல அனுப்புகிறேன், இதோ
உங்களை நான் அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களா இருங்க, புறாக்களை போல கபடற்றவங்களா இருங்க. இது ரெண்டும் என்ன பேசுதுன்னா, ஒரு பக்கம் சர்ப்பத்தை போல நீ ஞானமா உஷாரா இருந்துக்கப்பா, ஞானமா சாதுரியமா இரு, என்ன அறிவோட நடத்து. அதே வேளையில புறாவை போல கபடமெல்லாம் நல்ல குணமாயிரு, சாந்தமாயிரு, கபடம் இல்லாம வச்சுக்கோ லைஃப். கேரக்டர் ஃப்ளா இருக்கக்கூடாது, குணத்துல கரை இருக்கக்கூடாது. இது ரெண்டுலேயுமே ஒரு பேலன்ஸ் இருக்கணும். சில குடும்பங்கள், நான் சொல்றதை பார்த்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிக்கலாம், கத்தோட வசனம் எவ்வளோ அருமையானது பாருங்க. சில குடும்பங்களை நான் பார்க்குறேன், அவங்க அறிவில் பயங்கர தேர்னவங்க, என்ன எல்லாமே நியாயத்தை அப்படியே பேசுவாங்க. வெட்டு 1 துண்டு 2 தான். அவங்க சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் எதை பேசினாலும் நியாயமாக பேசுவேன் பாஸ்டர். எப்படி பேசுவாங்க? நியாயமாக தான் அவங்க பேசுவாங்க. உண்மை கேட்டிங்கன்னா கோர்ட்டில் கொண்டு அதை நிறுத்தினீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கட்சி தான் ஜெயிக்கும். அப்படி நியாயம் நீதியை உறக்க சொல்லுவார்கள். ஆனால் அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நியாய நீதி சரியா இருக்கும், மனசுல கொஞ்சம் கூட இரக்கமே இருக்காது. கொஞ்சமாவது மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும், அதெல்லாம் இருக்காது. நான் சொன்னதை செய்யணும், நீ சொன்னதை கொடுத்தியா, நீ தரேன்னு சொன்னதை கொடுத்தியா, இதை செஞ்சியா, அதை செஞ்சியா, நியாயம் நீதி அப்படியே வீட்டிலே பண்ண கோர்ட் மாதிரி தான் இருக்கும். எல்லாமே கணக்கெல்லாம் வழக்கு கரெக்டாக இருக்கும். சில்லற பைசாலேருந்து கரெக்டாக கணக்கு வாங்கிடுவாங்க. கணக்கு சரியா முடிஞ்சிடும். ஆனால் குடும்ப உறவு செதஞ்சு போய் கிடக்கும். பணத்துக்கே சண்டை போட்டு நாளெல்லாம் ஓடிட்டு இருக்கும். அந்த கணக்கு வழக்கு, சம்பளம் எவ்வளோ வருது, எவ்வளோ வருமானம், என்ன வாங்கினா, என்ன கொடுத்தா, என்ன பெற்றா, இதெல்லாம் அது நீதி நியாயம் கரெக்டாக பிடிப்பாங்க. இறக்கம் மட்டும் இருக்காது. வேலையிலேருந்து கரெக்ட் டைமுக்கு வந்தீங்களா இல்லையா, கரெக்டாக டைமர் போல கணக்கு போட்டுருவாங்க. வந்த ஆளுக்கு ஒரு காப்பி கொடுக்க மாட்டாங்க. புரியுதா நான் சொல்றது? இது கொஞ்சம் கூட இறக்கம் இருக்காது. அந்த மனுஷன் அன்றைக்கு அம்மா கொஞ்சம் வடை சுட்டு, இது என்ன வடை, எங்கேருந்து புது பழக்கம், கொஞ்சம் டீ இப்போ தானே கொடுத்தேன், திருப்பி திருப்பி டீனா என்ன, ஏதோ ஒரு மாதிரி இருக்குமா, இன்னைக்கு கொஞ்சம் கொடு. இருக்கிறத குடிச்சிட்டு பேசாமல் இருக்கணும். இந்த புது பழக்கம்லாம் உள்ள வரக்கூடாது. சட்டத்தின்படி நியாயம்தான், ஆனால் என்ன இல்லை, குணம் இல்லை, ஒரு இரக்கம், ஒரு ஈவு, ஒரு அன்பு, அது கிடையாது. இதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு கும்பல் இருக்கு. இது என்ன தெரியுமா, எல்லாத்துக்கும் உருகி உருகி விழுந்துடும். ஒரே இரக்கம்தான், என்ன இருக்காது, புத்தி இருக்காது, கொஞ்சம் கூட அறிவுன்றதே இருக்காது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டுமே, ஊர் மேல அவ்வளோ பாசம், சொந்தங்கள் மேல அவ்வளோ பாசம், உடனே அங்க வட்டிக்கு வாங்க, இங்க வட்டிக்கு வாங்க, எங்க மாமா சாப்பிடணும், எங்க அத்தை கோச்சுக்கிடக்கூடாது, எங்க சின்ன மாமனார் கோச்சுக்கிடக்கூடாது, எல்லாருக்கும் பொங்கி பொங்கி போட்டு அறிவில்லாமல் அப்புறமா கடன் கட்டிட்டு உட்காந்துருக்கோம். இது அடுத்த கும்பல். நல்ல குணம், உபசரிக்கிற குணம், உதாரத்துவமான குணம், வாரி வாரி இறைக்கும், கேட்கறதுக்கு மேல பொங்கி பொங்கி போடும், அறிவு மட்டும் இருக்காது. இப்படி செலவழிக்கிறோமே, இதுக்கு நாளைக்கு நம்ம எப்படா இதை தீர்க்க போறோம்? உறவு ரொம்ப முக்கியங்க, அன்பே பிரதானம். இது ரெண்டும் தனித்தனியா வச்சிங்கன்னா தப்பு, ரெண்டும் பேலன்ஸாக தான் நல்லா இருக்கும். இந்த ரூபா நோட்டில் ஒரு பக்கம் மட்டும் பிரிண்ட் போட்டு இன்னொரு பக்கம் வெள்ளையா இருந்தா அது செல்லுபடி ஆகுமா சொல்லுங்க? அதே மாதிரி அறிவு மாத்திரம் இருந்தா போதாது, ரொம்ப கெட்டிக்காரா பேசுறது மட்டும் பத்தாது. குடும்பம் நடத்துறதுக்கு குணமும் சேர்ந்துருக்கணும். குணம் மாத்திரம் இருந்தா பத்தாது, கெட்டிக்காரங்களாகவும் இருக்கணும். ஒரு பக்கம் சர்ப்பத்தை போல இருக்கணும், அதே வழியில் எப்படி இருக்கணும், புறாவை போல இருக்கணும். ரெகோபயாம் கெட்டிக்காரனா பேசினான் தெரியுமா? ஆலோசனை போய் கேட்டான் வாலிபர்கள்ட்ட. சொன்னாங்க, இவனுங்களெல்லாம் சும்மா விடாத, இப்போதான் ராஜ்யபாரத்தில் உட்காந்துருக்க, அப்படி இப்படி கெஞ்சுறானுங்க, கொஞ்சம் விட்ட தலைமையில ஏறிடுவானுங்க,
பிடிச்சான்ல பிழி பிழின்னு பிழி. எங்கள் அப்பா உங்களை வந்து மிலாற்றினால் அடித்தா நான் வந்து ஸ்கார்பியன் வச்சு அடிப்பேன். நல்லா சொல்கிறாருமா, சரியான இப்போ வெளியேப்பா என்ன உஷாராக பேசுகிறான்ப்பா, அந்த ஆள்கிட்ட வந்து கணக்கு சரியாக பிடிக்கிறான்ப்பா. எல்லாம் கணக்கை பிடிச்சி ராஜ்யபாரம் போயிடுச்சு. ஏன்? குணம் இல்லை, கொஞ்சம் தாழ்மை, கொஞ்சம் இரக்கம், அன்பு, அது இல்லை. இன்னொரு கூட்டம் இருக்குது, அது யார் தெரியுமா? யோசுவா மாதிரி கிபியோனியர்னு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு கேட்டால், இந்த எரிகோவுக்கும் ஆயி பட்டணத்துக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்க செய்த கொடுமைகளை பார்த்துட்டு நம்ம மேலே வந்து இவங்க மேய்ந்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி அழகாக தந்திரமாக யோசனை பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஸ்தானாதிபதிகளை என்ன பண்ணுறாங்க அனுப்பி, பழைய 2 பை பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரத்தை துருத்தி கழுதையின் மேலே வச்சுக்கிட்டு, இப்போ பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகள் காலில் போட்டுக்கிட்டு, பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு, வழிக்கு கொண்டு வந்த அப்பமெல்லாம் உலர்ந்து போய் பூசணம் பூத்தது, இதை எடுத்துகிட்டு வர்றாங்க. இங்கே நடந்த பிரச்சனை என்னன்னா, யோசுவா அவங்கள பார்த்தோன்னு என்ன பண்ணிட்டாரு? மனம் உருகிட்டாரு. ஐயோ பாவம், அவங்க சொன்ன கதையெல்லாம் கேட்டு உண்மைதான் போல இருக்குங்க, செருப்பே பிஞ்சு போச்சே, அப்பெல்லாம் உலர்ந்து போய் பூசணம் பூத்துருக்கு, கண்டிப்பாக இவங்க சொல்கிறது எப்படி தான் இருக்கும், உண்மையாக தான் இருக்கும்னு உடனே வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பி அவர் உடனே உடன்படிக்கை பண்ணிட்டாரு. முடிஞ்சது கதை. அவன் போவான்? போக மாட்டான். இங்கே என்ன நடந்துச்சுன்னா, இரக்கம் இருந்துச்சு, என்ன இல்லை? ஞானம் இல்லை. குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானா ஞானத்தையும் நம்ம கத்துட்ட பெறணும், தெய்வீக சுபாவங்களும் நமக்குள்ள வேண்டும். ஆமேன். இது ரெண்டுமே எங்கிருந்து வருது? ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. ஒரு பக்கம் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருக்கிற ஆண்டவரே, எனக்கு எதையுமே ஞானமாக செய்ய தெரியல, எடுத்து செய்ய தெரியல, எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கர்த்தர்கிட்ட கேட்டா கர்த்தர் ஞானத்தை ஊற்றுவார். அதே வேளையில் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம் என்னிலே காணப்பட நற்குணங்களா என்னை அலங்கரியும், நல்ல சுபாவங்களால் என்னை அலங்கரியும். ஞானமும் நற்குணமும் புத்தியும் நல்ல சுபாவமும் சரிவர சமமாக இருக்குமானால் ஞானத்தினால் வீடு கட்டப்படும். ஒரு பக்கம் குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய புருஷனால் நம்பப்படுவாள், அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் பெரியது, அந்த வீட்டின் சம்பத்து குறையாது. 3 காரியங்கள். நம்முடைய வாழ்க்கையில் பின்விளைவுகள் மோசமாய் இராதபடி, தீங்காய் வராதபடி, தீமையை நாம் மறுத்து விடாதபடி நம்முடைய குடும்பத்தின் மேல் கவனம் செலுத்த 3 காரியங்கள். எல்லை கோட்டுக்குள்ளே என் குடும்பத்தை வைத்துக் கொள்ளுவேன், என் உறவுகளில் ஒரு கட்டுப்பாடு வைத்துக் கொள்வேன், தேவையற்ற பகுதிகளுக்கு எல்லைகளுக்குள்ள நான் கால் வைக்க மாட்டேன், என் வாழ்க்கையை கட்டுக்கோப்போடு நான் வாழ்ந்து கொள்வேன். 2வது, தேவனுக்கு பயந்து தேவனை மையமாய் வைத்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன், கணவனும் மனைவியும். 3வது, ஞானத்தையும் நற்குணத்தையும் சமநிலையில் என் வாழ்க்கையில் நான் காப்பாற்றுவேன். சில பேர் ரொம்ப ஞானமாக பேசி அன்பு இரக்கம் இல்லாமல் குடும்பத்தை உடைச்சிட்டிங்களா? சில பேர் ரொம்ப இரக்கம் உள்ளவங்களா வெகுளிகளாக இருந்து அறிவில்லாமல் வரும் ஆபத்தை கண்ணோக்க முடியாமல் குருடர்களைப் போல உங்கள் குடும்பம் சிதைந்து போகிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? கர்த்தாவே, எனக்கு அதிக ஞானத்தை தாரும், அதே வேளையில் எனக்கு கொஞ்சம் இரக்கத்தை தாரும். அன்பு, தயவு, இரக்கம், கிருபை, நீதி, இவைகளால் என்னை அலங்கரித்துக் கொள்ள கிருபை தார். இந்த 2 பொக்கிஷங்கள் என் வீட்டில் இருக்கட்டும், என் உள்ளத்தில் இருக்கட்டும், என் குடும்பத்தில் இருக்கட்டும். இதில் எங்க குறைவு இருந்தாலும் ஆண்டவரே எங்களை சீர்படுத்தும், எங்களை ஸ்திரப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும்.
என்னுடைய இருதயத்திலே உண்மையாக நான் ஜெபிக்கிறேன், இந்த செய்தி அநேக குடும்பங்களை கட்டி எழுப்புவதாக, அநேக குடும்ப தலைவர்களுக்கு ஒரு எச்சரிப்பாக மாறுவதாக, அநேகரை உணர்வுள்ளவர்களாய் மாற்றி அவள் பாதைகளை செவ்வைப்படுத்துவதாக. இந்த செய்தி எங்கெல்லாம் போய் சேருகிறதோ அங்கே ஜீவனும் சமாதானமும் தேவனுக்கு மகிமையும் பெரிய மாற்றங்கள் உண்டாக, ஒரு குடும்பமாகிலும் தீமையை அறுத்து விடாதபடி, பாம்பினால் கடிக்கப்படாதபடி, பெற்ற கனத்தை இழந்து போகாதபடி, எந்த விதத்திலேயே நஷ்டம் அடையாதபடி குடும்பங்கள் பாதுகாக்கப்பட தேவன் தாமே இரக்கம் பாராட்டுவாராக. வீட்டிலே கண்களை மூடியபடி கரங்களை கூப்பி ஆண்டவற்றை ஜெபம் பண்ணுங்க. உம்முடைய வசனத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. என் வீடு மணலின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடாக மழையிலேயும் வெள்ளத்திலேயும் காற்றிலேயும் அடிபட்டு விழுந்து போகிறதாய் அல்ல, என்றென்றும் அசையாதிருக்கிற சீயோன் பர்வதத்தை போல கன்மலையின் மேல் கட்டப்பட்ட உறுதியான வீடாக உம்முடைய வசனத்தின்படி, உம்முடைய ஆலோசனையின்படி கட்டப்பட கிருபை தாரும். எங்கள் குடும்பத்தை கெடுக்கிற, உடைக்கிற, சீரழிக்கிற எந்த ஒரு காரியம் எங்கள் கடந்த வாழ்க்கையிலே நாங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்திருந்தாலும் அந்த குற்றங்களை இப்படி பலிபீடத்தில் வைக்கிறோம். அதற்காய் மனம் வருந்துறோம். இன்றைக்கு நாங்கள் சீர்படுறோம். இன்றைக்கு எங்களுடைய தவறுகளை உணர்ந்து எங்கள் வீட்டை கட்டுறதுக்கு எங்களுக்கு கிருபை தாரும். ஒருவேளை நீங்கள் கணவன் மனைவி அன்றைக்கு நீங்க ஜெபிக்க வேண்டியது அவசியம். சில பேர் குடும்பத்தில் வாழுகிற பிள்ளைகளாக உங்க குடும்பத்தை காத்து கொள்றதுக்கு, உங்க உத்தரவாதத்தை உணர்ந்து நீங்க வாழ்றதுக்கு ஜெபிக்க வேண்டியது அவசியம். நான் சொல்லுவேன், சில வேளை பெற்றோராக உங்க பிள்ளைகளுக்கு ஒரு மாமனாரா மாமியாரா உங்க உத்தரவாதத்தை உணர்ந்து எச்சரிப்படைய வேண்டியது அவசியம். உங்க கண்ணுக்கு முன்னால உங்க பிள்ளைகளுடைய குடும்பம் சீரழிகிறத நீங்க பார்த்துட்டு நீங்க அமைதியா இருக்காதீங்க. எல்லைகளை வகுத்துக் கொள்ளுங்க. அறிவையும் இரக்கத்தையும் காட்டுங்க. கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அவருக்கு பயந்து வாழுங்க. கர்த்தர் நம்மையும் நம்முடைய வீடுகளையும் அவர் ரத்தத்திற்குள்ளே மறைத்து கொள்ளுவாராக. உம்முடைய பாதுகாப்பு கர்த்தர் தேவன் மறைத்து கொள்வாராக. ஹல்லேலூயா. சுத்தம் செய்யும் அக்கினியே என் உள்ளத்தில் வாரோ, உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யோ, என்னை சுத்தம் செய்யோ, என்னை சுத்தம் செய்யோ, உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், என்னை சுத்தம் செய்யோ, என்னை சுத்தம் செய்யோ, உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யோ.
கர்த்தர் தாமே இந்த வசனத்தை நமக்கு ஆகாரமாக, ஆலோசனையாக, ஆதாரமாக கர்த்தர் மாற்றி தருவாராக. இதை அநேகர் கேட்க தேவன் பரம்ப செய்வாராக. அநேக குடும்பங்களை கட்டுவாராக, சீர்படுத்துவாராக, ஸ்திரப்படுத்துவாராக, பாதுகாப்பாராக. இன்னைக்கு மாலை 6 மணிக்கு விசேஷித்த ஜெபம் சபையாக நாம ஏறெடுக்கிறோம். சபையார் எல்லாரும் தயவு செய்து மாலையில் உள்ள ஜெப வேளையில நீங்க எல்லாரும் உற்சாகம் காட்டி பங்கெடுக்கும்படி மிகுந்த தாழ்மையோடு நான் உங்களை கேட்டுக்கொள்றேன். யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. வீடுகளில் இருந்தபடி குடும்பமா உட்கார்ந்து நம்முடைய சபைக்காக, நம்முடைய தேசத்துக்காக, நம்ம விசுவாசிகளுக்காக, நம்முடைய சொந்தங்களுக்காக, நமக்காக நாம் ஜெபத்தை ஏறெடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.